Good evening, everyone. I welcome one and all for today's event. So, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் பர்டிகுலர்லி நம்மளோட நியூவஸ்ட் லான்ச்சா இருக்கக்கூடிய வைட்டமின் சி செரி பிளஸ் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ். ஓகே, அந்த ப்ராடக்ட் பத்தி அதற்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் லைக் இப்ப இருக்கக்கூடிய இந்த ப்ரிவேலிங் பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வைட்டமின் சி. ஸோ அதையும் நம்ம இன் டீட்டெயிலா பார்க்க போறோம். வி ஹாவ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நம்மளோட ஏடிஎஸ் லீடர்ஷிப்ல இருந்து எக்ஸ்பர்ட் டாக்டர் நம்ம இடையே ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. இன் டீடைல் அபவுட் வைட்டமின் சி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ செஷனை கம்ப்ளீட்டா லிசன் பண்ணுங்க. அண்ட் அட் த எண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு Q&A செஷன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்து நம்மளுக்காக நடக்க போகுது. ஸோ ப்ளீஸ் பி பார்ட் ஆஃப் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து நம்மளோட மார்க்கெட்டிங் செஷன்ஸ் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நீங்க தாராளமா ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் நம்ம புக்கிங் ஆப் அண்ட் ஏடிஎஸ் நம்பர் அந்த மாதிரி எதுவும் நம்ம கலெக்ட் பண்றது கிடையாது. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் ப்ரொமோட் இட் பிக். இப்போ கூட இந்த லிங்க் நான் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட்ல பண்ணிருப்பேன். ஸோ எவ்வளவு மேக்சிமம் கஸ்டமர்ஸ்க்கு நீங்க ரீச் அவுட் பண்ண முடியுமோ நீங்க இந்த லிங்கை ரீச் அவுட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு நீங்க கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பர்டிகுலர்லி ஆன் வைட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா அன்பிலீவபிள் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இன்னைக்கு தெரிய போகுது. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு டாப் ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்லணும்னா, நம்மளோட நேச்சுரல் சி 40 மில்லிகிராம் ஆஃப் வைட்டமின் சி இருந்தது. ஓகே, அண்ட் 24.5 மில்லிகிராம் ஆஃப் அசிரோலா செரி கான்சென்ட்ரேட்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருந்தோம். ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல் FSDUன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல், ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் டயட்ரி யூஸ், ஃப்ரம் உங்களுக்கு 40 மில்லிகிராம்ல இருந்து 10 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி 400 மில்லிகிராமா இப்போ நம்ம வைட்டமின் சி செரி பிளஸ் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கிறோம். ஓகே, அண்ட் 24.5 மில்லிகிராம் ஆஃப் அசிரோலா செரி, ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி, நம்ம அசிரோலா செரி கான்சென்ட்ரேட்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கிறோம். ஸோ 24.5 மில்லிகிராம்ல இருந்து 150 மில்லிகிராம், ஒரு 6 மடங்கு வந்துட்டு உங்களுக்கு அசிரோலா செரி கான்சென்ட்ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, so to know more about vitamin C, with thunder of applause, let's invite our ADS doctor expert, Dr. Meenakshi Sundaram sir, onto this digital stage. Over to you, sir. Good evening. அனைவருக்கும் வணக்கம். ஈவினிங்ல ஒரு நல்ல டாபிக்ல கொடுத்துருக்கீங்க, விட்டமின் சி. குட் ஈவினிங் டு எவரிபடி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரைட், இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் விட்டமின் சி. ஒரு முக்கியமான விட்டமின். நம்ம இந்த காலகட்டத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ எல்லாரும் தெரிஞ்சும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விட்டமின். மோரோவர் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு ஆம்பே நியூட்ரலைட்டு தான் மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆரோக்கியத்தை பத்தி ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இந்த ஆரோக்கியத்துக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவைங்கிறதையும் எல்லாருக்கும் அதை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம். உண்மையிலே இது பாராட்டின வேற எந்த கம்பெனியும் இந்த மாதிரி மக்களுக்கு போய் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறது யாருமே கிடையாது. ஸோ இதுல வந்து இவங்க நாலேஜை கொடுத்து அதுக்கப்புறம் தான் they will talk about business. ஸோ அந்த அளவு ஒரு நாலேஜ் இப்போ கடந்த ஒரு மாசமாவே விட்டமின் சியை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் பேச போறது ஏற்கனவே பேசுனது இருக்காது. சில பல தகவல்கள் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இதுவரை நீங்க கேள்விப்படாத விஷயங்களாகவும் இருக்கலாம். உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த டாபிக்கை விட்டமின் சியை லட்சுமி மேடம் எடுத்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால. ரொம்ப பிரமாதமா இருந்தது, ரொம்ப பிரமாதம். ஸோ அது எத்தனை பேர் நீங்க அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ரியலி இட்ஸ் வெரி குட். ஸோ நான் என்னுடைய இன்னைய டாபிக் வந்து டெஃபினட்டா ரெப்படிஷனா இருக்காது. நிறைய விஷயங்கள் ரெப்படிஷனா இருக்காது. இருந்தாலும் ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ பிசிஷியன், நான் வந்து பேசுறப்ப சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வரத்தான் செய்யும். கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிடுங்க. நான் எவ்வளவு மேக்சிமம் அவாய்ட் பண்ணுமோ அவ்வளோ அவாய்ட் பண்றேன். பட் என்னால் அது முடியாது. இட் இஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல்.
ஸோ சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வரணும் when I going to talk about விட்டமின் சி. ஸோ இன்னைக்கு இந்த விட்டமின் சி என்ன, இது இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் இது இப்போ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் விட்டமின் சி நான் கொடுத்துட்றேன். அதோட சோர்சஸை பற்றி பேசுவேன். சோர்சஸை பேசின பிறகு அந்த விட்டமின் சி நம்ம உடம்புல எப்படி அப்சார்ப் ஆகி எந்த மாதிரி தேவைப்படுதுன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறமேலு எந்த மாதிரி விட்டமின் சி எடுத்தா என்னென்ன சோர்ஸ்ல இருக்கு, எதை எடுத்துக்கிட்டா நமக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதோட யூசஸ் என்ன, அவ்வளவுதான். ஆஃப்டர் தட் ஐ எம் ரெடி டு ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ இதான் என்னுடைய இந்த அஜெண்டா. ஸோ விட்டமின் சி இஸ் அ வாட்டர் சால்யுபிள் விட்டமின். வாட்டர் சால்யுபிள் என்ன, தண்ணியில கரையக்கூடிய ஒரு விட்டமின். ஸோ இது என்னது, ஏற்கனவே பி குரூப் விட்டமின்ஸ் இருக்கு, பி காம்ப்ளெக்ஸ், B1, B2, B3, B6, B12, இதெல்லாம் வந்து பயோட்டின், இதெல்லாம் வந்து வாட்டர் சால்யுபிளா, அதோட சேர்ந்தது தான் இந்த விட்டமின் சியும். அது இட் இஸ் ஏன் இது இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட், பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது நான் பின்னால சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதனால சொல்றேன். அடுத்து இது வந்து ரொம்ப ஹைலி ஹீட் சென்சிட்டிவ். ஸோ லைட்டு, ஏரு, ஹீட்டு, இதெல்லாம் பார்த்து இது சென்சிட்டிவ் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு விட்டமின் தான் இது. ஆக்சுவலா இந்த விட்டமின் சி வந்து 17th செஞ்சுரியிலேயே இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனா 1930 தான் 17th செஞ்சுரியிலே இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணாங்கன்னா, இந்த ஹிஸ்டரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெரியணும். ஏன்னா விட்டமின் சியை பத்தி கடல்ல போய்கிட்டு இருப்ப மாலுமிகள் இருப்பாங்க, செயிலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து கடல்ல சி வாயேஜ்ல போறப்ப அவங்களுடைய சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்காது. பல நாட்கள் அவங்க கடல்ல பிரயாணம் பண்றப்ப ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்காது. ஸோ அதுல வந்து அவங்க சாப்பிடக்கூடியதெல்லாம் நான் பெரிஷபிள் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும் பட்சத்துல அவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம் வந்தது. என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பாஞ்சி ஸ்வெல்லன் கம்ஸ், அதாவது கம் எல்லாம் வீங்கி போய் இருக்கும். அதே மாதிரி கம்ல இருந்து ப்ளீடிங் வரும், ட்ரை ஸ்கின் வரும், ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கும். அப்ப தோல்ல எல்லாம் புண்ணுகள் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டது. அதே மாதிரி புண்ணு ஏற்பட்டா அது ஆறாம இருந்தது, ரொம்ப ஃபெட்டிக் இருந்தது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப, அப்போ அந்த கப்பல்ல இருந்த ஒரு நேவி சர்ஜன், பிரிட்டிஷ் நேவி சர்ஜன் லிண்டுன்னு பேரு, அவர் வந்து ஒரு லெமன் ஜூஸை கொடுத்துருக்காரு. கொடுத்து ஒரு 24 ஹவர்ஸ்ல எல்லாத்துக்கும் ஓரளவு ஒரு கியூர் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்பட்டு போனார். ஏதோ ஒண்ணு இந்த லெமன்ல இருக்குது, இந்த லெமன்ல இருக்கக்கூடியது ஏதோ ஒண்ணு இருக்குது, அதுதான் இவ்வளவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த டிசீஸ் தான் ஸ்கர்வி, ஸ்கர்வின்னு ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதை தான் விட்டமின் சின்னு பின்னால ஐடென்டிஃபை பண்ணாங்க. அப்ப வந்து ஏதோ லெமன்ல ஒண்ணு இருக்குது. ஸோ லெமன் ஜூஸ் எல்லாத்துக்கும் சாப்பாட்டுல சேர்த்தாங்க. சேர்ந்த உடனே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. அப்படிதான் இதை வந்து இந்த சர்ஜன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேலு சில சயின்டிஸ்ட், ஜியார்ஜி, வாக், கிங், இவங்கெல்லாம் வந்து அந்த சப்ஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அது அஸ்கார்பிக் ஆசிட், இதுதான் காரணம் இந்த சிம்டம்ஸ்க்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ இந்த ப்ளீடிங் கம்ஸ், இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம்லாம் கம்ப்ளீட்டா அந்த செயிலர்ஸ்க்கு சரியா போச்சு. ஸோ தட் இஸ் வை இட் வாஸ் ஐடென்டிஃபைட். லேட்டர் இட் வாஸ் டிஸ்கவர்டு அண்ட் 1930 பாத்தீங்கன்னா பாலிங் லிண்ட் அப்படிங்கிற பாலிங்கிறவர் அண்ட் கேமரான், இவங்க வந்து நோபல் பிரைஸ் இதை கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. இவங்க தான் தே ஹவ் டிஸ்கவர்ட் எவ்ரிதிங் அபவுட் விட்டமின் சியோட ரோல் என்ன பாடியில் அப்படின்னு. அது வந்து பாலிங். ஸோ இதுதான் ஹிஸ்டரி. ஏன் இந்த ஹிஸ்டரியை நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து எந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல எதுவா இருந்தாலும் ஹிஸ்டரி ஆஃப் மெடிசின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பொதுவா. ஏன்னா நான் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தர் எல்லாத்துக்கும் ஃபோலேட்னா என்னன்னு தெரியும், ஃபோலிக் ஆசிட்னா என்னன்னு தெரியும், ஏடிபி அப்படின்னு சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர். பேரு வந்து சுப்பாராவ்.
ஸோ அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சவரு, மெட்ராஸ்ல பிறந்தவர், அவர் தான் ஃபோலிக் ஆசிட கண்டுபிடிச்சிருக்காரு, ஏடிபி கண்டுபிடிச்சிருக்காரு, பாஸ்போகிரியேட்டின் கண்டுபிடிச்சிருக்காரு, மீத்தோட்ரெக்சைட்னு ஒரு ட்ரக் சிந்தசிஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சு அவர் ஹார்வர்ட் இன்னொரு சயின்டிஸ்ட் அவர் கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி சப்ரஸ் பண்ணதுனால அவரு பேரே இப்ப தெரியாம போச்சு. ஈவன் டெக்ஸ்ட் புக்ல கூட அவர் பேரு இல்லாம போயிடுச்சு. சோ அதனாலதான் நான் இப்ப உங்கள்ட்ட சொல்றேன், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிச்ச ஒரு டாக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. காந்தியன் வழியெல்லாம் ஈடுபட்டவர், கஷ்டப்பட்டு ஹார்வர்ட் ஸ்கூல்ல போய் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. அவருடைய இதை அழிச்சிட்டாங்க. அதுல மிச்சம் இருந்ததுதான் இந்த ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம். ஸோ எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த மாதிரி சயின்டிஸ்டோட விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த விட்டமின் சி டிஸ்கவர்டு. இது ஃபர்ஸ்ட் சிந்தசைஸ் பண்ணது ஹாவர்த்னு ஒருத்தர். சரி, எல்லாருக்கும் தெரியும் விட்டமின் சி சோர்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இதோட சோர்சஸ் எதுல எல்லாம் இந்த விட்டமின் சி இருக்குது அது பாத்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ்ல எது ஜாஸ்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அம்லா, கூஸ்பெரி, இந்தியன் கூஸ்பெரி, நெல்லிக்காய், கொய்யாப்பழம், ஆரஞ்சு, லெமன், ஸ்ட்ராபெரி, கிரேப் ஃப்ரூட், வாட்டர்மெலன், தர்பூசணி, பப்பையா, ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பைனாப்பிள், ராஸ்பெரி. இந்த ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் விட்டமின் சி கண்டென்ட் இருக்கு. இதுல ஜாஸ்தி எதுல இருக்குன்னா அம்லா. அதே சமயம் வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா, கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், டொமேட்டோஸ், ப்ரக்கோலி, கிரீன் ரெட் பெப்பர்ஸ். அதாவது அது என்ன சொல்லுவோம்னா, நம்ம இங்க இப்ப நம்ம இதுல கிடைக்குது குடமிளகா, காலிஃபிளவர், கேபேஜ், பொட்டேட்டோ. ஸோ இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இவ்வளவு ஐட்டத்துல இருக்குது. அப்புறம் ஏன் நமக்கு இது ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெஜிடபிள்ஸ்ல வர்றது அவ்வளவுமே நம்ம குக்கிங் ப்ராசஸ்ல 50% டெஸ்ட்ராய் ஆயிரும். விட்டமின் சி ஏற்கனவே நான் சொன்னேன், ஹீட் சென்சிட்டிவ். ஸோ அதை கம்ப்ளீட்டா நம்ம குக்கிங் ப்ராசஸ்ல 50 to 70% டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ அதனால சஃபிஷியண்டா கிடைக்காது. ஆனா ஃப்ரூட்ஸ்ல வர்றது, ரா ஃப்ரூட்ஸ்ல, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடியது நமக்கு குக்கிங் ப்ராசஸ் ராவா சாப்பிட்றப்ப, அதோட ஜூஸ், அந்த பழங்களை சாப்பிட்றப்ப நமக்கு சஃபிஷியண்டா கிடைக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரூட்ஸ் இந்த ஆரஞ்சு ஜூஸ், லெமனு, கிரேப் ஃப்ரூட், வாட்டர்மெலன், பப்பையா, நம்ம நிறைய ஐட்டங்கள் சொன்னேன்ல, மேங்கோ, பைனாப்பிள், ராஸ்பெரி, இதெல்லாம். இதுல ஒரே ஒண்ணு மாத்திரம் நான் சொல்லல, எது? அசிரோலா செரி. ஆஸ் சச் இதை ஃப்ரூட்டா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அசிரோலா செரி. ஏன்னா அவ்வளவு புளிப்பு. அசிரோலா செரி அவ்வளவு புளிப்பு. இட் இஸ் நாட். இதை ஜூஸாவும் யாரும் எடுக்க மாட்டாங்க, இது பழங்களாவும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு புளிப்பு. அதாவது அந்த அசிரோலா செரி ஜூஸை குடிச்சா இன்டைஜஷனும் டயரியாவும் தான் ஏற்படும் ஜூஸை. ஸோ அந்த அளவு புளிப்பு கண்டென்ட் உள்ளது. ஸோ அந்த அசிரோலா செரி பழத்திலையும் இந்த விட்டமின் சி இருக்குது. பட் இந்த ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் கம்மி. இதுல நம்ம சோர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்ப நான் எப்படி கம்பேர் பண்ண போறேன்னா, ஒரு அசிரோலா செரி எத்தனை பழத்துக்கு ஈக்குவல்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிட்டத்தட்ட 10 ஆரஞ்சு பழத்துக்கு ஈக்குவல் ஒரு அசிரோலா செரி. அதே மாதிரி ஒரு 7 நெல்லிக்காய் அம்லா, அதுக்கு ஒரு 7 நெல்லிக்காய்க்கு ஈக்குவல் ஒரு அசிரோலா செரி. ஒரு அசிரோலா செரி இஸ் ஈக்குவல் டு 7 நெல்லிக்காய். ஒரு அசிரோலா செரி இஸ் ஈக்குவல் டு ஒரு 10 ஆரஞ்சு பழம். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம். கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, த ரிச்சஸ்ட் கண்டென்ட் அசிரோலா செரியில தான் இருக்குது அது. பட் இந்த ஃப்ரூட்ஸ் நம்ம ஜூஸா சாப்பிடுவோம், பழங்களா சாப்பிடுவோம். பட் கண்டென்ட் கொஞ்சம் கம்மி. இந்த ஃப்ரூட்ஸ்லயும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. எதுன்னு கேட்டீங்கன்னா, அம்லா, அதாவது நெல்லிக்காய். அதுக்கடுத்து நெல்லிக்காய்ல 600 இருக்கு. நான் 100 மில்லிகிராம் சொல்றேன், 600 மில்லிகிராம் இருக்கு. ஒரு சில பழங்கள் மாத்திரம் சொல்றேன். கோவால 212 இருக்கு. ஆரஞ்சுல 53 மில்லிகிராம் தான் இருக்கு பெர் 100 கிராம்ஸ். லெமன்ல 63 இருக்குது, 63 மில்லிகிராம். ஸ்ட்ராபெரியில ஒரு 45 இருக்குது. வெஜிடபிள்ஸை விட்டுருங்க, அதுல எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். வெஜிடபிள்ஸ்ல ஜாஸ்தி இருக்குது பெப்பர் தான். ரெட் பெப்பர், கிரீன் பெப்பர், ப்ரக்கோலி 90 மில்லிகிராம் இருக்கும், காலிஃபிளவர்ல. பட் அதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிரும் குக்கிங்ல. பட் எமங் த ஃப்ரூட்ஸ் அம்லா தான் கொஞ்சம் ஜாஸ்தி.
அம்லால வந்து விட்டமின் சி வந்து 600 இருக்கு. அதுக்கடுத்து மத்த எல்லாம் 212, 53, 63, 45 இது. ஆனா அசிரோலா செரி, அந்த அசிரோலா செரியில 1677 மில்லிகிராம் இருக்குது. 1677 மில்லிகிராம் பெர் 100 கிராம்ஸ்ல, 100 கிராம்ஸ்ல அவ்வளவு ரிச் கண்டென்ட் அண்ட் விட்டமின் சி அதுல இருக்குது. ஸோ அதனால தான் அசிரோலா செரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் விட்டமின் சி. அப்புறம் விட்டமின் சி நம்ம பாடியில ஸ்டோர் ஆகுமா கேட்டா டெஃபினட்டா ஸ்டோர் ஆகாது. ஏன்னா அதுக்குண்டான ஒரு என்சைம் இருக்குது, அந்த என்சைம் நம்ம பாடியில கிடையாது. ஸோ அதனால அது சிந்தசைஸ் பண்ண முடியாது. நம்ம டெய்லி சாப்பிட்டு தான் ஆகணும். இது இட் இஸ் நாட் ஸ்டோர்ட் இன் த பாடி. யாருக்கெல்லாம் ஸ்டோர் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா மேன், மங்கி, கினி பிக்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஈட்டிங் பேட்ஸ், அதாவது வவ்வால், பழந்தின்னி வவ்வால்கள் இருக்கு, அது கினி பிக்ஸ், அப்புறம் மங்கி, ஏப்ஸ், மேன். இந்த 4 பேருக்குமே விட்டமின் சி வந்து சிந்தசைஸ் ஆகாது, சாப்பிட்டு தான் தீரணும். வேற பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், மற்ற அனிமல்ஸ்லாம் அவங்க பாடியில சிந்தசைஸ் பண்ணிரும் விட்டமின் சி. அந்த என்சைம் இருக்குது. பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல ஒரு என்சைம் இருக்குது, அந்த என்சைம் வச்சு சிந்தசைஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த 4 பேருக்கு தான் மனுஷனுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா இட் இஸ் நாட் சிந்தசைஸ்ட் இன் தி பாடி, இட் இஸ் நாட் ஸ்டோர்ட் இன் த பாடி. அதான் முக்கியம். ஸோ இந்த இதை பத்தி ஏன்னா இது ஸ்டோர் ஆகாதனால நம்ம தினமும் சாப்பிட்டு தான் தீரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம விட்டமின் சியோட ஏன் சாப்பிடணும், எதனால சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். பொதுவா வந்து விட்டமின் சி வந்து டெஃபிஷியன்சி எல்லாத்துக்கும் எனக்கு எப்படி சார் குறைஞ்சிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காஃப், கோல்டு, காமன் கோல்டு அடிக்கடி வரும், இருமல், சளி, அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறம் ஏதாவது ஒரு புண்ணு ஏற்பட்டு அது ஆறாம இருக்கிறது, அப்புறம் நம்ம பாடியில் இருக்க கனெக்டிவ் டிஷ்யூலாம் கொஞ்சம் வீக்கா இருக்கிறது, ஜாயிண்ட் பெயின், வேரிகோஸ் வெயின், ஒரு ஃபெட்டிகபிலிட்டி, ஒரு மென்டல் ஃபெட்டிக்னஸ், இதெல்லாம் ஒரு மைல்டு சிம்டம்ஸ் என்னைய கேட்டா. நான் எந்த ஸ்லைடுமே போடல சார், எந்த ஸ்லைடுமே நான் இன்னைக்கு போடல. ஒன்லி ஐ எம் கோயிங் டு கிவ் அ டாக். ஸோ மைனர் டெஃபிஷியன்சி வந்து ஒரு ப்ரூயிஸ் இருக்கும், ஒரு அடிக்கடி காஃப் அண்ட் கோல்டு இருக்கும். இதெல்லாம் இருந்தா தே ஆர் ஹேவிங் மைல்டு டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் சி. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அடிக்கடி இருமல், சளி பிடிக்குது, நிறைய பேர் எடுத்த எடுப்புல கடையில போவாங்க, ஒரு மாத்திரையை வாங்குவாங்க, சாப்பிட்டுருவாங்க, ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக்கே தேவையில்லை, பொதுவா அந்த மாதிரி தான். ஸோ இந்த மைல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் டியூ டு ரெஸ்பிரேட்டரி வைரஸ் தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம வீக் இம்யூனிட்டி, இட் டினோட்ஸ் தி வீக் இம்யூனிட்டி. ஸோ அந்த மாதிரி இந்த இதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா எந்த நமக்கு வீக்கா இருக்கா. இப்போ ஒரு குழந்தை அடிக்கடி இருமல், சளின்னு வருது, ஒருத்தர் சார் எனக்கு மழை பெஞ்சாலே சளி பிடிக்குது சார், ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே சளி பிடிக்குது சார், கோல்டு வாட்டர் சாப்பிட்டாலே சளி பிடிக்குது சார், இப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. ஒரு குளிர்ந்த காத்து பட்டாலே எனக்கு காய்ச்சல் வருது. தீஸ் ஆர் ஆல் ஒரு ஏர்லி சைன்ஸ் ஆஃப் வீக் இம்யூனிட்டி. ஸோ இவங்க வந்து கண்டிப்பா இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அதுக்கு கண்டிப்பா நம்ம நிறைய சாப்பிடலாம் இம்யூனிட்டிக்கு. பட் ஒன் ஆஃப் தீஸ் விட்டமின் சி. சரி, விட்டமின் சி டெய்லி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இது வந்து ஒரு வேரியபிளா தான் இருக்கும். ஆனா 90 மில்லிகிராம் மென்னுக்கு வந்து 90, விமனுக்கு வந்து 75 மில்லிகிராம். இந்த 90 மில்லிகிராம் போதுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பத்தாது. இப்ப நார்மல் ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு டெய்லி ரிக்வயர்மெண்ட் 75 to 90 மில்லிகிராம் ஃபார் மென் அண்ட் விமனுக்கு வந்து 60 to 75 மில்லிகிராம் பெர் டே. இது பொதுவா நம்ம பாடியில வந்து விட்டமின் சி பூல் இருக்கு. அதாவது விட்டமின் சி ஒரு லெவல் வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேரு டோட்டல் பாடி பூல்னு பேரு. ஒரு விட்டமின் சி வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்ம பாடியில. அந்த விட்டமின் சி பூல் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 to 130 மில்லிகிராம் பெர் டே நம்ம சாப்பிட்டோம்னா இந்த பூல் வந்து சேச்சுரேட் ஆகும். ஸோ அது என்ன சார் டோட்டல் பாடி பூல்னா என்ன சார் அது அப்படின்னு நீங்க உங்களுக்கு சந்தேகம் வரும். அது வேற ஒன்றும் கிடையாது.
நம்ம பாடியில் இருக்க நியூட்ரோஃபில், லியூகோசைட், அதாவது WBC வெள்ளை அணுக்கள், மற்ற டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்ல இது போய் சால்யூபிள், இது வாட்டர் கண்டென்ட்ல போய் இது டிசால்வ் ஆயிரும். இந்த விட்டமின் சி அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு அது தேவைப்படும். ஸோ அந்த பூல் வந்து கரெக்டா மெயின்டைன் ஆகணும். இது நம்ம பாடியில இருக்க பூல் வந்து கிட்டத்தட்ட 300 மில்லிகிராம்ல இருந்து 2 கிராம்ஸ் வரை அந்த பாடி பூல் இருக்கும். 0.2 to 2 கிராம்ஸ் வரை டோட்டல் பாடி பூல். அதாவது பாடி பூல்னா விட்டமின் சி இருக்கும். சரி, பொதுவா விட்டமின் சி வந்து நமக்கு எப்ப குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இதான் நம்பர் 1. ஸ்ட்ரெஸ் தான் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸ்ட்ரெஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிதான் எடுத்துக்கணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அப்புறம் ஹை ஃபீவர், அப்புறம் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், பர்ன்ஸ், இதெல்லாம் ஒரு காமன் கண்டிஷன் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் மெயின்லி கோவிட். இந்த கொரோனா பீரியட்ல கண்டிப்பா எனி ஃபீவர், கண்டிப்பா இம்யூனிட்டி வந்து டக்குன்னு விட்டமின் சி லெவல் பாடியில குறைஞ்சிடும். ஃபீவர் வந்தாலே குறையும், வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா பர்ன்ஸ், தீக்காயங்கள், அதுக்கும் வந்து குறையும். அப்புறம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது டெஃபினட்டா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியும் குறைக்கும், விட்டமின் சி லெவலையும் குறைக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆளே கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எல்லா குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க டோட்டல் பாடி பூல் வந்து குறைவா இருக்கும். விட்டமின் சி டோட்டல் பாடி பூல் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பா வந்து நார்மல் டோஸை விட கொஞ்சம் கூடத்தான் சாப்பிடணும். ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி குறைவா இருக்கிறதுனால. ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இது கிட்டத்தட்ட ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷனே கிடையாது. இப்ப இந்த காலகட்டத்துல ஸ்மோக்கிங் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஆல்கஹால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஃபீவர் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கெல்லாம் விட்டமின் சி லெவல் குறையும். யாருக்கெல்லாம் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வருதோ இது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எனி ஃபீவர் ஆர் எனி வைரல் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா பர்ன்ஸ் விட்டுருங்க. இவங்களுக்கெல்லாம் விட்டமின் சி லெவல் குறையும். அதை வந்து நம்ம சரி கட்டணும், டெய்லி வந்து சரி கட்டணும். இது வந்து பாடியில ஸ்டோர் ஆகிலாம் வராது. ஸோ இந்த மாதிரி விட்டமின் சி நம்ம வந்து சரி கட்டணும்னா எவ்வளவு, நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா 90 மில்லிகிராம், இது ஃபீமேலுக்குலாம் 75. ஸோ இது போதுமா நமக்கு? இந்த மாதிரி இது போதுமா? பொதுவா இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், டோட்டல் பாடி பூல் வந்து நம்ம சேச்சுரேட் பண்ணணும். அதுக்கு 130 மில்லிகிராம் வரை சாப்பிடணும். சரி, ரைட். இப்போ நம்ம இந்த விட்டமின் சியை சாப்பிடுறோம், அது எப்படி நம்ம உடம்புல போய் அப்சார்ப் ஆகுது இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். விட்டமின் சி நம்ம சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது, சிறுகுடல் இன்டெஸ்டைன்ல போய் அப்சார்பேஷன் நடக்குது. கிட்டத்தட்ட சாப்பிடக்கூடிய 80ல இருந்து 90% வந்து அப்சார்ப் ஆயிரும். அது எப்படி அப்சார்ப் ஆகுதா, இதுதான் நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும் இந்த இடத்துல. எப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு 100 மில்லிகிராம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 90% ஆஃப் தி விட்டமின் சி அப்சார்ப் ஆயிரும். அதே சமயம் நீங்க ஒரு நாளைக்கு 500 மில்லிகிராம் சாப்பிட்டா கொஞ்சம் குறையும். அப்சார்ப்ஷன் வந்து 50% தான் நடக்கும் அட் அ டைம். நான் சொல்றது அட் அ டைம். ஸோ 100 மில்லிகிராம் சாப்பிட்டா நமக்கு 90% அப்சார்ப்ஷன். வேற 500 மில்லிகிராம் சாப்பிட்டா அப்சார்ப்ஷன் கொஞ்சம் 50% தான் இருக்கும். 200 மில்லிகிராம் தான் இருக்கும், மீதி எல்லாம் எக்ஸ்கிரீட் ஆயிடும். ஸோ ஏன் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னேன், நம்ம பாடியில பூல் எவ்வளவு இருக்குது, ஒரு 1.2 to 2 கிராம்ஸ் அப்படி வச்சுக்கிடுங்க. விட்டமின் சி அதாவது 75 மில்லிகிராம் பெர் டே அது செலவாயிட்டே இருக்கும். பாடியில பூல் 2 கிராம்ஸ் வரை இருந்துகிட்டே இருக்கும். இந்த பூல்ல குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பாடியை வந்து டோட்டல் பாடி பூலை சேச்சுரேட் பண்ணதுக்கு 140 மில்லிகிராம் தேவை. சரி, இப்போ விட்டமின் சி சாப்பிட்றோம், இது ஸ்டோர் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. எப்படி சார் இருக்கும்? பாடியில சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? 10ல இருந்து 20 நாள் வரை இருக்கும். நான் இன்னைக்கு சாப்பிட்ற விட்டமின் சி 10ல இருந்து 20 நாள் என் உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அது போயிடும், குறைஞ்சிடும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடியது ஒரு 10, இது ஹாஃப் லைஃப்னு பேரு. இதுக்கு பேரு ஹாஃப் லைஃப்னு சொல்லுவோம் நாங்க. ஹாஃப் லைஃப் பாத்தீங்கன்னா 10ல இருந்து 20 நாள் இந்த விட்டமின் சி இருந்துகிட்டே இருக்கும். நம்மளும் அந்த டோட்டல் பாடிக்குள்ள கரெக்டா
ஃபில்லப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் 100 மில்லிகிராம் சாப்பிட்டா 90% அப்சார்ப்ஷன், வேற 500 மில்லிகிராம் சாப்பிட்டா 50% தான் அப்சார்ப்ஷன். இது நல்லா நோட் பண்ணிக்கணும். அதனால தான் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. சரி, ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் சி நான் ஏற்கனவே சொன்னேன், இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் டு ஹீட், வெரி சென்சிட்டிவ் டு லைட், வெரி சென்சிட்டிவ் டு ஏர், ஈஸிலி டெஸ்ட்ராய்டு பை ப்ரொலாங்டு ஸ்டோரேஜ். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணா டெஸ்ட்ராய் ஆயிரும். அண்ட் ஆல்சோ ஓவர் ப்ராசஸிங் ஃபுட்டு அதுலயும் டெஸ்ட்ராய் ஆயிரும். விட்டமின் சியை வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, அப்படியே வச்சிருந்தாலும் இட் வில் கெட் டெஸ்ட்ராய்டு. ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பண்ணி. ஏன்னா இப்போ சிந்தட்டிக் விட்டமின் சியை தான் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ல எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்ச நாள்ல டெஸ்ட்ராய் ஆயிடும். சரி, இந்த விட்டமின் சி எப்படி வெளியேறுது உடம்புல? கிட்னில தான் இது கம்ப்ளீட்டா வெளியேறுது. சரி, இப்போ எவ்வளவு வரை சாப்பிடலாம் சார்? நீங்க வந்து 100 மில்லிகிராம் சாப்பிட்டா 100% அப்சார்ப்ஷன். ஸோ பொதுவா வந்து நம்ம சாப்பிட நம்ம அப்சார்ப்ஷன் நல்லா நடக்கும். ஸோ அந்த மாதிரி அப்சார்ப்ஷன் வரக்கூடிய விட்டமின் சி வந்து, விட்டமின் சிக்கு இன்னொரு பேர் அஸ்கார்பிக் ஆசிட். ஸோ இந்த ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு 100 மில்லிகிராம் இருக்குதா நீங்க பார்க்கணும் பெர் டே. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பெர் டே இருக்குதா. அது ஃப்ரூட்ஸ். அதனால தான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம நல்லா சாப்பிடணுங்கிறோம். அது எஸ்பெஷலி ஃப்ரூட்ஸ் அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட முடியாது. அதாவது இப்போ ஒரு நாளைக்கு 10-15 பழம் சாப்பிடணும்னா அது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி சமயத்தை நம்ம சப்ளிமெண்ட் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய இம்யூனிட்டி வீக்கன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம பாடியில இம்யூன் சிஸ்டம் வீக்கன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால எல்லாருமே நீங்க இதை அளந்து பார்க்காம எல்லாருமே ஜஸ்ட் லைக் தட் இந்த விட்டமின் சி சாப்பிட்டே ஆகணும். சரி சார், இப்ப வந்து நான் வந்து விட்டமின் சி வந்து நீங்க ஃப்ரூட்ஸ்ல நான் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல எது ஃப்ரூட்லயும் பெஸ்ட்? அசிரோலா செரி. அசிரோலா செரியை தான் நான் கம்பேர் பண்ணேன் உங்ககிட்ட. அசிரோலா செரி இஸ் ஈக்குவல் டு 10 ஆரஞ்சு, அதே மாதிரி 6 நெல்லிக்காய் ஒரு அசிரோலா செரி. ஸோ அந்த அளவு ரிச் கண்டென்ட் வந்து அசிரோலா செரி. ஏற்கனவே பிரவீன் சொன்னார் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 150 மில்லிகிராம் இப்ப இருக்கக்கூடிய அசிரோலா செரியில இருக்குது, செரி பிளஸ்ல. அந்த அளவு கண்டென்ட் இருக்குது ஃபைட்டோ நியூட்ரியன்ட். ஸோ டோட்டல் பாத்தீங்கன்னா 400 மில்லிகிராம். ஸோ இந்த அசிரோலா செரிக்கும் ஆரஞ்சுக்கும் என்ன சார் வித்தியாசம்? அசிரோலா செரிக்கும் இந்த லெமனை சாப்பிட்டு போயிடுவனே அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசிரோலா செரி வந்து இது வந்து ஆசேஜ் அந்த செரி பழமா சாப்பிட முடியாது. ஏன்னா இத ரொம்ப புளிப்பு. இதோட இந்த அசிரோலா செரியோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் சொல்றேன். அதை வந்து பொதுவா வந்து அது எல்லா இடத்துலயும் அது வளராது. பிரேசில், மெக்சிகோ, சென்ட்ரல் அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துலதான் இந்த அசிரோலா செரி. இது செடியாவும் இருக்கும், புஷ்ஷாவும் இருக்கும், மரமாவும் இருக்கும். ஸோ அசிரோலா செடியை பத்தி அதை கொஞ்சம் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இப்போ லட்சுமி மேடம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால எடுக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோல அசிரோலா செரியை எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க இந்த செரி பிளஸ் அப்படின்னு போட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த அசிரோலா செரி பிளான்ட் ஸ்டெம் எடுத்து கட் பண்ணி இன்னொரு ஸ்டெம்மோட சேர்ந்து அதை ஒட்டு இது வச்சாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் டைம். ஒட்டு, அதாவது ஒட்டுண்ணி மாதிரி ஒரு அசிரோலா செரி ஸ்டெம் எடுத்து இன்னொரு அசிரோலா செரி ஸ்டெம்மையும் ரெண்டையும் கட் பண்ணி நடுவுல ஒரு பிளக் அண்ட் சாக்கெட் மாதிரி ஒட்டு வச்சு அதுதான் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதுல இருந்து ஈல்டு ஜாஸ்தி வருது. தட் இஸ் த டெக்னாலஜி ஆஃப் ஆம்பைன் நியூட்ரலைட். அந்த வீடியோல போடுறப்ப அவங்க காமிச்சாங்க, தட் இஸ் த டெக்னாலஜி. ஸோ அந்த அளவு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அந்த அசிரோலா செரி. சரி, இந்த அசிரோலா செரி வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ வில் டாக் அபவுட் அசிரோலா செரி. பொதுவா வந்து இது வந்து பறிச்ச உடனே அது ஃபெர்மெண்ட் ஆகி ஹார்வெஸ்ட் பண்ண உடனே அது ஃபெர்மெண்ட் ஆயிடும். ஸோ அது அந்த அசிரோலா செரி எடுத்து ஃப்ரீஸ் ட்ரைடு பவுடர், அதான் வாட்டர் எக்ஸ்ட்ராக்டா பவுடர் ஆக்கிடுவாங்க உடனே. ஏன்னா இது ஹைலி சென்சிட்டிவ். அதே மாதிரி இந்த அசிரோலா செரி வந்து பார்ஷியலி கிரீனா இருக்கிறப்பவே அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா
அதுலதான் ரிச் கண்டென்ட் ஆஃப் விட்டமின் சி இருக்கும். அப்புறம் பழமான பிறகு கொஞ்சம் குறையுமே தவிர ரொம்ப குறையாது, கொஞ்சம் குறையும். ஹை ஈல்டு எதுல இருக்கும்னா பார்ஷியலி செரியில தான். அதான் அந்த ஸ்டேஜ்ல ஈவன் இந்த அசிரோலா செரி டப்பால கூட பச்சை கலர்ல தான் போட்டிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இட் இஸ் அ பவர்ஃபுல் இம்யூன் பூஸ்டிங் ஆன்டி ஆக்சிடென்ட். இன்ஃபேக்ட் இது வந்து ஏன் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றோம்னா, பாடியில இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து ஆக்டிவேட் பண்ணும். இட் இஸ் த மாஸ்டர் ஆன்டி ஆக்சிடென்ட். அசிரோலா செரி, வாட் ஐ எம் டாக்கிங், அசிரோலா செரி வந்து இட் இஸ் த பாடியோட மாஸ்டர் ஆன்டி ஆக்சிடென்ட். அதாவது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பேர் குளூட்டத்தையான். அந்த குளூட்டத்தையான இது வந்து மெயின்டைன் பண்ணும். சோ எது அசிரோலா செரி அந்த அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் பவர் உள்ளது. ரைட். இப்போ கம்மிங் டு அசிரோலா சிந்தட்டிக் அண்ட் நேச்சுரல். இப்போ வந்து ஆனா இந்த அளவு ரிச் கண்டென்ட் ஆரஞ்சுலயோ லெமன்லயோ கிடையாது. பட் இட் இஸ் தேர். நமக்கு ஓரளவு இருக்கும். நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, 1677 எங்க இருக்கு, 53 மில்லிகிராம் எங்க இருக்கு. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் என்ன சொல்லுவாங்க, சார் நான் வெளியில கடையில விட்டமின் சி மாத்திரை விற்கிது சார், அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. விட்டமின் சி மாத்திரை சாப்பிட்டா ஸ்டோன் வரும்னு சொல்றாங்களே, ஏன்டெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஸ்டோன் வரும்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? எஸ். இப்போ நம்ம வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிந்தட்டிக் விட்டமின் சி அண்ட் நம்ம பிளான்ட் பேஸ்டு விட்டமின் சி. For plant-based vitamin C, that is Acerola cherry. What I am talking is only Acerola cherry. சரி, சிந்தட்டிக் விட்டமின் சி எதுல இருந்து எடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, கார்ன் சுகர், கார்ன் ஸ்டார்ச், அப்புறம் ரைஸ் ஸ்டார்ச், இதுல இருந்து 2 ஸ்டெப் ஃபெர்மெண்டேஷன்ல இதை வந்து பிரிக்கிறாங்க. எதை? சிந்தட்டிக் விட்டமின் சி, கார்ன் ஸ்டார்ச், கார்ன் சுகர், கார்ன் சிரப்னு பேரு, ரைஸ் ஸ்டார்ச். இதை வந்து ஒரு வாலட்டைல் ஆசிட்ல போட்டு ஒரு 2 ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் சிந்தட்டிக் விட்டமின் சி வருது. இது வந்து ஜாஸ்தி எங்கன்னா 80% சைனால தான். அதுலயும் சைனா தான் இது. ஸோ ஆனா இதுதான் சிந்தட்டிக் விட்டமின் சியோட ஹவு தே ப்ரிப்பேர். நான் சொல்றேன், இது வந்து ஃபர்ஸ்ட் அதான் ஏற்கனவே சொன்ன 1930லயே. இதுல ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இட் இஸ் ஸ்டேபிள், இட் இஸ் நாட் ஹீட் சென்சிட்டிவ். அதுதான் இது. இட் இஸ் நேச்சுரல், வந்து அவ்வளவு ஹைலி சென்சிட்டிவ் டு ஹீட்டு. வேற இது வந்து கொஞ்சம் ஸ்டேபிள். ஏன் ஸ்டேபிள்னா, பிகாஸ் ஆஃப் த கார்ன் சிரப், சுகர் ஃபெர்மெண்டேஷன். சரி, இதுதான் என்ன ஆகுது, கமர்ஷியலா இதை வந்து 45 பண்ணி கமர்ஷியலா பாஸ்டரைசேஷன் எல்லாத்துக்கும் ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, ஃபுட் ஸ்டஃப், இதுக்கெல்லாம் ஆட் பண்றதுக்கு இந்த சிந்தட்டிக் விட்டமின் சியை தான் ஆட் பண்றாங்க. ஏன்னா அது ஸ்டேபிளா இருக்கிறதுனால. பட் இதுல இருக்க என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன? சரி, இதை சாப்பிட்டா என்ன சைடு எஃபெக்ட்? எஸ், லாங் டேர்ம் யூஸ்ல சைடு எஃபெக்ட் வரும். சிந்தட்டிக், வாட் ஐ எம் டாக்கிங் இஸ் சிந்தட்டிக். சிந்தட்டிக் விட்டமின் சியை லாங் ஹெவி டோஸ் சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வரும். யாரும் பயந்துட வேணாம். இது லாங் டேர்ம் யூஸ்ல ஹெவி டோஸ், அதாவது சிந்தட்டிக் அயனை வந்து ஒரு 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸ் நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பா வரும். அது யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்டோன் வரும், மற்றவங்களுக்கு வராது. சிந்தட்டிக் அயன், சிந்தட்டிக் விட்டமின் சில அதை ஹெவி டோஸ்ல சாப்பிட்டு, அதுவும் ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ லாங் டேர்ம் யூஸ்ல சைடு எஃபெக்ட், அதுக்கு டயரியா வரலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா ஒன்லி திங் ஆக்சலேட் ஸ்டோன் வரும். ஆக்சலேட் ஸ்டோன் வந்து அந்த சிந்தட்டிக் இதுல இருந்து வரக்கூடியது ஆக்சலேட்ஸ். ஸோ இந்த ஆக்சலேட்ஸ் வந்து தான் ஸ்டோனா ஃபார்ம் ஆகி சிந்தட்டிக்ல வருது. வேறஸ் அசிரோலா செரியில வரக்கூடிய பிளான்ட் பேஸ்டு விட்டமின் சி எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஸ்டோன் ஃபார்மேஷனே கிடையாது.
ஸ்டோன் வரவே வராது. ஏன் அப்படின்னு கேட்டா பிளான்ட் பேஸ்ட், இதுல வந்து கெமிக்கல் ப்ராசஸ் கிடையாது. வேற சிந்தட்டிக்ல வந்து ஒன்லி அஸ்கார்பிக் ஆசிட் மாத்திரம் தான் இருக்கு, விட்டமின் சி. வேற பிளான்ட் பேஸ்டு அசிரோலா செரியில இருக்கக்கூடிய விட்டமின் சி என்ன இருக்குன்னா, அதோட சேர்ந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கரோட்டினாய்ட்ஸ், பயோஃப்ளேவனாய்ட்ஸ், ஆந்தோசைனின்ஸ், ரூட்டின், இதெல்லாம் வருது, சேர்ந்து வரும். எது? கரோட்டினாய்ட்ஸ், பயோஃப்ளேவனாய்ட்ஸ், ஆந்தோசைனின்ஸ், ரூட்டின், இதெல்லாம் வந்து சேர்ந்து அதோட சேர்ந்து வருது. எது? அசிரோலா செரியோட. சரி, இது வந்ததுனால என்ன சார் நன்மை அப்படின்னு பார்த்தா, இந்த அசிரோலா செரியில இருக்கக்கூடிய விட்டமின் சிய நம்ம பாடியில நல்லா அப்சார்ப் பண்ண வைக்கிறது இந்த கூட வரக்கூடிய கோஃபேக்டர்ஸ். நான் சொன்னேன் பாத்தீங்களா, பயோஃப்ளேவனாய்ட்ஸ், கரோட்டினாய்ட்ஸ், ரூட்டின், ஆந்தோசைனின்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு கோஃபேக்டர்ஸ் கூட சேர்ந்து வருது. ஸோ நம்ம பாடியில வந்து 100%, 95% அப்சார்ப்ஷன் நடக்கும். இன்னொன்னு மெயின் டிஃபரன்ஸ், சிந்தட்டிக் நான் என்ன சொன்னேன், கார்ன் சுகர், கார்ன் சிரப்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு. இது எல்லாமே இந்த கார்ன், இது எல்லாமே ஜிஎம்ஓ, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட்ல இருந்து வர்றதுதான் அந்த கார்ன் சுகர். வேறஸ் இந்த அசிரோலா செரி எல்லாமே நான் ஜிஎம்ஓ. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஜிஎம்ஓ ஃப்ரூட் வந்து வர்றதுதான் அசிரோலா செரி. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த நான் ஜிஎம்ஓல இருந்து வருது, இதுல ஆக்சிலேட் ஃபார்ம் ஆகாது, ஸ்டோன் வராது, யாருக்கு எந்த பயமும் வேண்டாம். ஸோ அந்த அளவு இது வந்து சிந்தட்டிக்கை விட பிளான்ட் பேஸ்டு தான் பெஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சிந்தட்டிக்னா என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விட்டமின் சி என்ன? ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கிட்டத்தட்ட நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பாடியில இருக்கக்கூடிய ஹெட் டு ஃபுட் வர விட்டமின் சிக்கு ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்ப ஏன் இதுல கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் தான் நான் ஹைலைட் பண்றேன். ஐ கேனாட், ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு டெல் ஆல். சரி, முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னது? இப்ப நம்ம பாடியில நமக்கு ஒரு வியாதி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கொரோனாவே கோவிடே வருது, இல்லைன்னா ஒரு முட்டு வலி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்தால் எந்த உறுப்பை போய் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பாதிக்குதோ அந்த உறுப்புல இந்த பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பு ஏற்படுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம பாடியில எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன், நிறைய நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன் தான் மெயின் காரணம். பாடியில வரக்கூடிய ஃப்ரீ எப்பவுமே இருக்கும், ஒரு கொஞ்சமா தான் இருக்கும். நம்ம பொல்யூஷன்ல ஜாஸ்தி எக்ஸ்போஸ் ஆகுறோம், ஃபுட்ல அடல்ட்ரேஷன், நிறைய இருக்கு காரணங்கள். இந்த மாதிரி காரணங்கள்லாம் வந்துச்சுன்னா பாடியில ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கூடும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்றதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். பாடியில கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலம் வரும். ஆனா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பத்தாது. ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் பத்தவே பத்தாது. ஏன் சொல்றேன்னா, இப்போ இந்த சீசன்ல யாருக்கு காய்ச்சல் வந்தாலும் சரி உடனே COVID-19 தான் நம்ம முத்திர குத்துறோம். எஸ், இட் இஸ் ட்ரூ. 90% ஆஃப் த ஃபீவர் வந்து இப்போ COVID-19 தான், நோ டவுட். அப்போ ஏன் வருது? அது வராம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை தான் நீங்க யோசனை பண்ணணும். சோ நம்ம பாடியில சஃபிஷியண்டா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கணும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறைய ஜெனரேட் ஆகக்கூடாது. அதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணுமோ அதை நம்ம கடைபிடிக்கணும். இதைத்தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன். சோ விட்டமின் சி வந்து இட் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட், இட் இஸ் அன் ஆன்டி அத்திரோஜெனிக், அதாவது ரத்த குழாயில கொழுப்பு படியாது, ஆன்டி அத்திரோஜெனிக் அண்ட் ஆன்டி கார்சினோஜெனிக். கேன்சர் வர்றதை தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகுது, அத்திரோஸ்கிலரோசிஸ் தடுக்கிற சக்தி இருக்குது. அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய, இது மூணு முக்கியமான ஃபங்க்ஷன். சரி, அதை விட ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில கொலாஜன்ங்கிறது சிந்தசிஸ் பண்ணணும்னா விட்டமின் சி சஃபிஷியண்டா இருக்கணும். கொலாஜன், கார்னிட்டின், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இதெல்லாம் வந்து சிந்தசைஸ் பண்ணணும்னா நம்ம பாடியில சஃபிஷியண்டா எது இருக்கணும்? கொலாஜன் இஸ் அ புரோட்டீன், இட் இஸ் சிந்தசைஸ். விட்டமின் சி தான் அந்த கொலாஜனுக்கு ரொம்ப முக்கியமானது. விட்டமின் சி இல்லைன்னா கொலாஜன் இல்லை.
கொலாஜன் எத்தனை பாடியில கிட்டத்தட்ட 13 டைப் இருக்கு. ஒவ்வொன்று எலாஸ்டிசிட்டி, நம்ம இப்போ பாடி இப்போ ஷேப்பா இருக்குன்னா அதான் இப்போ நம்ம ஜாயிண்ட்ல வந்து டெண்டான் ஜாயிண்ட் ஆகுனா அது வந்து கொலாஜன். எல்லாமே கொலாஜன். வித்தவுட் கொலாஜன் நத்திங், நம்ம ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஸோ கொலாஜனை பத்தி பேசலாம், நிறைய பேசலாம். ஸோ கொலாஜன் இஸ் a very important protein. இது வந்து இட் பிளேஸ் a main role. அப்போ பாத்தீங்கன்னா விட்டமின் சி பிளேஸ் an important role in the maintenance of collagen. அதாவது ஏன் கொலாஜன் அப்படி முக்கியமான ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/3 ஆஃப் த டோட்டல் பாடி புரோட்டீன் வந்து கொலாஜன் தான். நம்ம பாடியில இருக்கக்கூடிய புரோட்டீன்ல 1/3 வந்து கொலாஜன் தான். ஸோ கொலாஜன் சிந்தசிஸுக்கு முக்கியமா தேவை விட்டமின் சி. வித்தவுட் விட்டமின் சி கொலாஜன் சிந்தசிஸ் பாடியில நடக்காது. ஸோ திஸ் கொலாஜன் ஃபார்ம்ஸ் தி கான்ஸ்டிட்யூட் த பிரின்சிபல் புரோட்டீன் ஃபார் எதுக்கெல்லாம் இந்த பிரின்சிபல் புரோட்டீன். இந்த கொலாஜன் ஸ்கின்ல கொலாஜன் இருக்குது, போன்ல இருக்குது, டீத்ல இருக்குது, கார்டிலேஜ்ல இருக்குது, டெண்டான்ஸ்ல இருக்குது, பிளட் வெசல் ரத்த குழாயில இருக்குது, ஹார்ட் வால்வ்ஸ் இருதய வால்வ்ஸ்ல இருக்குது, இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்ல இருக்குது, கார்னியால இருக்குது, லென்ஸ்ல இருக்குது. ஸோ இவ்வளவுலயும் கொலாஜன் இருக்குது. இந்த இவ்வளவு உறுப்புகளும் உங்களுக்கு நல்லா செயல்படணும்னா விட்டமின் சி அடிக்குவேட்டா இருந்தா தான் சிந்தசிஸ் ஒழுங்கா நடக்கும். ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கொலாஜன். ஸோ கொலாஜன் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதாவது பாடியில் அந்த கொலாஜன் ஃபார்ம் ஆகுது டெக்னிக்கலா சொல்ற அப்புறம் தான் இட் ஆக்ட்ஸ் எஸ் அ கோஃபேக்டர். ஸோ அது ரொம்ப டீட்டெயில் நான் ப்ரொஃபைல் அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு அதை சொல்ல நான் விரும்பல, அது இருக்க வேண்டாம், அதை என்னை அறியாம அது போயிடும் ஜாஸ்தி. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கொலாஜனுக்கு அடுத்து கார்னிட்டின். கார்னிட்டின் சிந்தசிஸ், அதாவது கார்னிட்டின் எதுக்குன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றது கார்னிட்டின் தான். ஸோ அதே மாதிரி இந்த விட்டமின் சி கொலாஜன் சிந்தசிஸ்க்கு ரொம்ப முக்கியம், கார்னிட்டின் சிந்தசிஸ்க்கு ரொம்ப முக்கியம், கேட்டகோலாமைன்ஸ் அதுக்கும் ரொம்ப முக்கியமா தேவை. அப்புறமேல் பாத்தீங்கன்னா பாடியில சில ஹார்மோன்ஸ் இருக்குது. ஆக்சிடோசின், அதாவது இப்போ டெலிவரி ஆகிறப்ப யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஆக்சிடோசின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சிடோசின் இருந்தா தான் தாய்ப்பால் இதெல்லாம் சுரக்கும். அதே மாதிரி வேசோப்ரெசின், அதே மாதிரி கோலிசிஸ்டோகைனின், இந்த ஹார்மோன்ஸுக்கு ஆக்டிவிட்டியை கேட்டலைஸ் பண்றதுக்கு விட்டமின் சி மிக மிக தேவை. விட்டமின் சி தேவையில்லை, கார்னிட்டின் தேவை. கார்னிட்டின் வந்து சிந்தசைஸ் பண்ணா விட்டமின் சி. அப்புறம் இதோட முக்கியமானது உங்களுக்கு இப்ப நிறைய பேருக்கு லிவர்ல வந்து கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கு, பித்த நீர் பையில கல் இருக்குமோ. இந்த கல் எப்படி உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னா கல்லீரல்ல வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு. இந்த கொலஸ்ட்ரால் வந்து பைல் ஆசிடா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். பைல் ஆசிடா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது அப்படியே பைல் வந்து நம்ம இன்டெஸ்டைன்ல கலந்துரும். ஸோ சப்போஸ் இந்த கொலஸ்ட்ரால் வந்து பைல் ஆசிடா கன்வெர்ட் ஆகாம கொலஸ்ட்ரால் மாத்திரம் லிவர்ல இருந்தா அது வந்து ஸ்டோனா ஃபார்ம் ஆகி கொலஸ்ட்ரால் கால் ஸ்டோன்ஸ் தான் கால் பிளாடர்ல வருது. ஸோ இதுக்கு முக்கியமான இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு பாத்தீங்களா, கொலஸ்ட்ரால் டு பைல் ஆசிட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முக்கியமானது இந்த விட்டமின் சி. அடுத்து நெக்ஸ்ட் விட்டமின் சி அயன். எல்லாத்துக்கும் தெரியும் விட்டமின் சி வந்து அயன் அப்சார்ப்ஷனுக்கு மிக மிக முக்கியம். எஸ், நான் ஹீம் அயனை வந்து பாடியில அப்சார்ப் ஆகணும்னா விட்டமின் சி கண்டிப்பாக இருக்கணும். விட்டமின் சி இல்லைன்னா இந்த நான் ஹீம் அயன் வந்து அப்சார்ப் ஆகாது. ஸோ திஸ் விட்டமின் சி என்ஹான்சஸ் தி அவைலபிலிட்டி அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் த அயன் ஃப்ரம் நான் ஹீம். அவ்வளவுதான், ஒரே வரையில நான் முடிச்சேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், சிவியர் கோல்டுக்கு வந்து விட்டமின் சி, இப்போ சளி பிடிச்சிருக்கா ஒரு விட்டமின் சி சாப்பிடு, மூக்குல தனியா ஒழுகுதா விட்டமின் சி சாப்பிடு, இருமல் வருதா விட்டமின் சி சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி சாப்பிடும் பட்சத்தில் சாப்பிடலாம். நிறைய பேர் என்ன நினைச்சுறாங்க, அதை சாப்பிட்டா கியூர் ஆகும். திஸ் விட்டமின் சி இஸ் நாட் ஃபார் கியூர். இந்த மாதிரி காமன் கோல்டு ஃப்ளூக்கு வந்து அதோட டியூரேஷன், அதோட சிவியாரிட்டியை குறைக்கிறதுக்கு தான் விட்டமின் சி. நல்லா கேட்டுக்கிடுங்க, காமன் கோல்டு ஃப்ளூவை சிவியாரிட்டி, டியூரேஷன், சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு தான். 5 நாள் இருக்குது, ஒரே நாள்ல போயிடும். அதான், அதை கியூர் பண்றது கிடையாது. ஆனா நார்மல் டோஸ்ல சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் ஹெவி டோஸ் 1 கிராம் அந்த அளவுக்கு சாப்பிடணும். தென் கம் தி இம்யூன் சிஸ்டம். முக்கியமானது இதுதான். நிறைய பேருக்கு இந்த இம்யூன் சிஸ்டத்தை பத்தி என்ன சார் விட்டமின் சி இம்யூன் சிஸ்டம் சொல்றாங்க, அது எப்படி இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுது
அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. இப்போ இந்த காலகட்டத்துல COVID-19 இருக்கிறப்ப எல்லாரும் நீங்க எல்லாருமே உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பெர்ஃபெக்டா இருக்கா, வீக்கனா இருக்கா டெஸ்ட் பண்ணுங்க. அப்படி டெஸ்ட் பண்ணவே தேவையில்லை. எல்லாருமே ஒரு விட்டமின் சி டேப்லெட் சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடலாம். அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணவே தேவையில்லை. டெஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸி, சிம்பிள். ஒரு லீகோசைட் கவுண்ட் எடுத்து பாக்குறது, அவ்வளவுதான். பட் ஆனா இப்ப கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். அத இம்யூனிட்டி வந்து நார்மல் இதுக்கு கொண்டு வரதுக்கு விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க் இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும். சோ இந்த பொதுவா நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் எனி வைரல் இன்ஃபெக்ஷன் இம்யூனிட்டி கொஞ்சம் வீக்கன் ஆகும். எனி வைரல் இன்ஃபெக்ஷன், நாட் ஓன்லி கொரோனா. எப்படி இது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது? இன்ஃபெக்ஷன் வந்த உடனே நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இம்யூனிட்டியை பத்தி. இன்ஃபெக்ஷன் வந்த உடனே என்ன ஆகுது? நம்ம பாடியில ஒரு கிருமி வருது. கிருமி வந்த உடனே நம்ம இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. எப்படி ஆக்டிவேட் ஆகுது? டி செல் இருக்கு பாத்தீங்களா? டி செல் வந்து ப்ராலிஃபரேட் ஆகும். டி செல் ப்ராலிஃபரேட் ஆச்சுனாலே நம்ம இம்யூன் சிஸ்டம் கெட் ஆக்டிவேட்டட். சரி, டி செல் ப்ராலிஃபரேட் ஆயிருச்சு. ஆன உடனே ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் ஒரு கிருமி நுண்ணுயிர் வந்தது பாத்தீங்களா? அந்த கிருமியை போய் அதை கம்ப்ளீட்டா தாக்கி அழிச்சிடும். அது எப்படி அழிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டி செல்ஸ்ல இருந்து சைட்டோகைன்ஸ் ஒரு கெமிக்கல் உண்டாகுது. இந்த கெமிக்கல் போய் அந்த கிருமியை கம்ப்ளீட்டா அழிச்சிடும். சைமல்டேனியஸா டி செல் என்ன சொல்லும்? பி செல்ல தூண்டி விடும். அந்த பி செல் வந்து இம்யூனோகுளோபுலினை செக்ரீட் பண்ண வைக்கும். சிந்தசைஸ் பண்ணி இம்யூனோகுளோபுலின் செக்ரீட் பண்ண வச்சு அதுவும் இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணும். திஸ் இஸ் ஹவ் இம்யூன் சிஸ்டத்துல விட்டமின் சி வந்து இம்யூன் சிஸ்டத்தை தூண்டி விடுது. எப்படி தூண்டி விடுது? டி செல்ல ப்ராலிஃபரேட் பண்ண வைக்குது. இன்டைரக்டா பி செல்ல ஸ்டிமுலேட் பண்ணுது. டி செல்ல ப்ராலிஃபரேட் பண்ணி அதுல இருந்து ஒரு சைட்டோகைன் ஒண்ணு வந்து அந்த சைட்டோகைன் வந்து இன்ஃபெக்ஷன்ஸை கம்ப்ளீட்டா இன்ஃபெக்டட் டார்கெட்டை அழிச்சிருது. அதே சமயம் ஒரு சைட்டோகைன் வச்சு பி செல்லையும் தூண்டி விடுது. பி செல் வந்து இம்யூனோகுளோபுலின் பாடியில உண்டாகுது. அது வந்து இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. திஸ் இஸ் தி மெக்கானிசம் ஃபார் தி விட்டமின் சி. இன்னொரு மெக்கானிசம் என்னன்னா, இந்த டி செல் வந்து டி செல் இஸ் a very important natural killer cell. டி செல் வந்து ப்ராலிஃபரேட் ஆகுறப்ப அந்த இன்ஃபெக்ஷன் இது என்ன ஆகும்னா, நிறைய இன்ஃபெக்டட் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஒரு கிருமினால வந்தக்கூடிய இன்ஃபெக்டட் செல் அது வந்து டி செல்ல வந்து அப்படியே விழுங்கிடும், அழிச்சிடும். டி செல்ல வந்து அப்பாப்டோசிஸ் பேர் விழுங்கிடும். சோ அந்த மாதிரி அந்த பாத்வேயை வந்து விட்டமின் சி தடுக்குது. அதாவது டி செல்ல பாதுகாக்குது. பாடிக்குள்ள டி செல்ல வந்து அழிக்க விடாம, அப்பாப்டோசிஸ் பேர் அதுக்கு, அழிக்க விடாம அது வந்து விட்டமின் சி வந்து பாதுகாக்குது. இட் பிளாக்ஸ் த பாத்வே ஆக்சுவலா. சோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். சோ அதனால என்ன ஆகுது? டி செல் வந்து ப்ரிசர்வ் ஆயிருது. சோ இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு விட்டமின் சினால டி செல் ப்ராலிஃபரேஷன் நல்லாவே நடக்கும். இப்ப நான் வந்து ஒரு 400 மில்லிகிராம் சாப்பிட்றேன், இல்லைன்னா 800 மில்லிகிராம் சாப்பிட்றேன்னா என்னுடைய பாடி டி செல்ஸ் வந்து ப்ராலிஃபரேட் ஆகும். இதுதான் அர்த்தம். சோ அந்த டி செல் ப்ராலிஃபரேட் ஆச்சுன்னா எனி இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அழிக்கலாம். சோ பாடியில என்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். திஸ் இஸ் ஹவ் இம்யூன் சிஸ்டம். இப்போ நான் இந்த இடத்துல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். கோவிட் கொரோனால வந்து என்ன ஆகுதுன்னா, வைரஸ் உள்ள போகுது, நோஸ் வழியா நாஸ்ட்ரில் வழியா போகுது. எல்லாத்துக்கும் தெரியும். த்ரோட்ல போய், ஃபேரிங்ஸ்ல போய், லாரிங்ஸ் போய், அப்புறம் லங்ஸ்குள்ள போகுது. போய் என்ன நடக்குதுன்னா, ஜஸ்ட் லைக் ஒரு இம்யூன் சிஸ்டத்தை வந்து தூண்டி விடுது. இதே மாதிரி தூண்டி விடுது. எது? கொரோனா வைரஸ் தூண்டி விடுதுன்னா, இது எப்படி தூண்டுதுன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். பெனிசிலின் இருக்கு. பெனிசிலின் போட்டா ஒரு சில பேருக்கு அலர்ஜி, அரிப்பு வரும். அது லேசா ஏற்படுது. ஒரு சில பேருக்கு டெத் ஏற்படும். நான் நிறைய பார்த்திருக்கேன். பெனிசிலின்ல டெத் ஆனவங்க நிறைய பேர் பார்த்திருக்கேன். சோ அது வந்து பெரிய ரியாக்ஷன். சோ அதாவது இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹைப்பர் ரெஸ்பான்ஸுக்கு போய் டெத் ஆயிருது. இது பெனிசிலினுக்கு. அதே மாதிரி தான் கொரோனா வைரஸ் உடம்புக்குள்ள போய் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹைப்பர் ரெஸ்பான்ஸ், சைட்டோகைன் ஸ்டார்ம்னு பேர், ஒரு சுனாமியவே உடம்புல உண்டாக்குது. அந்த சுனாமினால ஏற்படுற பாதிப்புகளை தாக்கு பிடிச்சிட்டானா அந்த ஆள் பொழைச்சிருவான். தாக்கு பிடிக்கலைன்னா பொழைக்க முடியாது. அதுதான் இந்த அந்த பாடியில ஏற்படக்கூடிய ஒரு சுனாமின்னு தான் சொல்லணும். சைட்டோகைன் ஸ்டார்ம்னு பேரு.
அது வந்து ஆக்சுவலா வைரஸ் மல்டிப்ளை ஆகாது. வைரஸ் வந்து எங்கேயுமே போய் மல்டிப்ளை, வைரஸ் வந்து இம்யூன் சிஸ்டத்தை தூண்டி விட்டு ஹைப்பர் ரெஸ்பான்ஸுக்கு போய், ஸோ அதுக்கப்புறம் சுனாமியில ஏற்பட்ட விளைவுகள் தான் பாடியில ஒவ்வொரு உறுப்புகளா, இருதயம், ரத்த குழாய், மூளை, எல்லா உறுப்புகளும் ரத்த குழாய் எல்லாம் பாதிக்க ஆரம்பிக்குது கொரோனால. ஸோ இந்த கொரோனா வைரஸுக்கு முக்கியமானது பாடியில என்ட்ரு ஆகிறப்பவே நம்ம பாடியில விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க் இதெல்லாம் வரவேற்கணும். நம்ம பாடியில கொரோனா வைரஸ் அதெல்லாம் வரவேற்குதுன்னா கொரோனா உள்ளேயே போக முடியாது. நல்லா கேட்டுக்கிடுங்க. விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க், புரோட்டீன் இந்த 4மே சஃபிஷியண்டா நம்ம பாடியில இருந்தால், இன்ஃபேக்ட் நார்மல் லெவலை விட கூடவே இருக்கலாம். விட்டமின் டி, விட்டமின் சி எல்லாம் கூடவே இருக்கலாம். கூட இருந்தா என்னதான் கொரோனா வைரஸ் வந்தாலும் அது உள்ள போக விடாம தடுத்துரும். ஆனா பாடியில சஃபிஷியன்ட் லெவல் இருக்கணும். இது முக்கியம். சரி, ரைட். அடுத்து விட்டமின் சி வூண்டு ஹீலிங். பொதுவா வூண்டு இதாச்சுன்னா குவிக்கா, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு காயம் பட்டதுன்னா சீக்கிரமா ஆறணும்னா அது வந்து விட்டமின் சி சாப்பிட்டா போதும். எஸ்பெஷலி போஸ்ட் ஆபரேட்டிவ். போஸ்ட் ஆபரேட்டிவ்ல வந்து விட்டமின் சி நாங்கள் கொடுக்க காரணம் அந்த வூண்டு வந்து சீக்கிரமா அது எப்படி இதாவது கொலாஜன் சிந்தசிஸ் தான். எகைன் அந்த வூண்டு ஹீலிங்ல வந்து கொலாஜன் நல்லா ஃபார்ம் பண்ணி அது சீக்கிரமா ஆற வச்சிரும். இது விட்டமின் சியோட அடுத்த ரூல். அடுத்து பாத்தீங்கன்னா அத்திரோஸ்க்ளரோசிஸை ப்ரிவென்ட் பண்ணுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த குழாயில வந்து உங்க ரத்த குழாயில இன்னர் லைனிங்ல அதுக்கு பேரு எண்டோத்திலியல் செல்ஸ்னு பேரு. இந்த வாஸ்குலர் எண்டோத்திலியல் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும், ஆக்சிடேஷன் ஆகும். எப்படின்னா ரத்தத்துல போகக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ராலும் அந்த ரத்த குழாயில இருக்கக்கூடிய வாஸ்குலர் எண்டோத்திலியம் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும். நடந்த உடனே அடுத்து வந்து WBC அதுல ஒட்டும். அப்படி ஒட்டின பிறகு அப்புறம் கொலஸ்ட்ரால் ஒட்டும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட்டா விட்டமின் சி வந்து தடுத்துரும். இந்த WBC ரத்த குழாயில ஒட்ட விடாது. இந்த எல்டிஎல் ஆக்சிடேஷனை கம்ப்ளீட்டா, அது பேர் லிபிட் பெராக்சிடேஷன் பேரு, கம்ப்ளீட்டா தடுத்துரும். எல்டிஎல் ஆக்சிடேஷனை தடுக்கும், WBC ரத்த குழாயில ஒட்டவும் விடாது. தேர்பை அத்திரோஸ்க்ளரோசிஸை ஸ்லோவா ப்ரிவென்ட் பண்ணும். இது மாத்திரம் இல்ல, நிறைய இருக்குது. இது ஒன் ஆஃப் த நியூட்ரியன்ட். ஸோ எல்டிஎல் ஆக்சிடேஷனையும் லீகோசைடு அதாவது WBC அடிஷனையும் இது தடுக்குது. எது? விட்டமின் சி. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா விட்டமின் சி இன் கேன்சர். இப்போ வந்து இதை பத்தி நிறைய ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில எல்லா கேன்சரும் இது ப்ரிவென்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில கேன்சரை தான் இது நல்லா ப்ரிவென்ட் பண்ணுது. ஒரு சில கேன்சருக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்லயே இதை கொடுக்குறாங்க விட்டமின் சியை. ஸோ இதை முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்கன்னா பாலிங் தான் நோபல் லாரட். இதை வந்து என்ன பண்ணாருன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹை டோஸ் ஆஃப் விட்டமின் சி பாத்தீங்கன்னா 3 கிராம்ஸ் 6 கிராம்ஸ் 8 கிராம்ஸ் வர விட்டமின் சியை கொடுத்து ஒரு இன்ஃபெக்ஷனையும் ப்ரிவென்ட் பண்றது, கேன்சருக்கு ட்ரீட்மெண்டாகவும் கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும் பட்சத்துல நிறைய பெனிஃபிட் வந்தது கேன்சர் பேஷண்ட்டுக்கு. என்ன மாதிரி பெனிஃபிட்னா ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இருந்தது அந்த பேஷண்ட்ஸுக்கு. ரெண்டாவது வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. they improved the quality of life. யாருக்கு? கேன்சர் பேஷண்ட்டுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 6 மாசம் இருக்கிறவன் 6 வருஷம் இருப்பான். prolonged the survival time. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு கம்ப்ளீட்டா ரீக்ரெஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணாங்க. ஸோ இது எந்த மாதிரி கேன்சருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா கேன்சருக்கும் கிடையாது, ஆனா ஒரு சில கேன்சருக்கு தடுத்தது. ஏன்னா பிரஸ்ட் கேன்சர், யூசோஃபேஜியல் கேன்சர், லங் கேன்சர், கேஸ்ட்ரிக் கேன்சர், பேங்க்ரியாட்டிக் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், ஒவேரியன் கேன்சர். சர்வைக்கல் ஒவேரியன் கேன்சர்லாம் ப்ரிவென்ட் பண்ணிச்சு. ஸோ எனி கேன்சர் ப்ரிவென்ஷனாகவும் இதை கொடுக்கலாம். கேன்சர் வந்த பேஷண்ட்டுக்கும் இதை ட்ரீட்மெண்டாகவும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்துல டோஸ் வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஹையாவே கொடுக்கணும். ஸோ கேன்சர் பேஷண்ட்டுக்கு விட்டமின் சி கொடுக்கலான்னு சந்தேகமே வேணாம். ஒரு வீட்டுல ஒரு 4-5 பேருக்கு கேன்சர் இருக்கு, கேன்சர் வர வாய்ப்பு இருக்குன்னா தாராளமா நல்லா சாப்பிடுங்க. ஆனா தொடர்ந்து சாப்பிட வேணாம். ஹை டோஸ் விட்டமின் சியை வந்து தொடர்ந்து சாப்பிட வேணாம். ஸோ இந்த அளவு விட்டமின் சி இருக்குது, கேன்சர் இதுக்கு கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் ஸ்கின்னுக்கு என்ன பண்ணுது? ஸ்கின்னுக்கு வந்து பெரிய ரோலு. ஆம்பேல பாத்தீங்கன்னா விட்டமின் சியை தான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஸ்கின்னுக்கு எப்படி வருது? நான் ஏற்கனவே சொன்னதுதான், கொலாஜன் சிந்தசிஸ். ஸோ நம்ம முகத்துல ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா, பிளாக் டாட்ஸ் இருந்ததுன்னா
தட் இஸ் விட்டமின் சி வந்து அதை வந்து எடுத்து கரைச்சி விட்டுரும். ரெண்டாவது ஆன்டி ஏஜிங்காகவும் விட்டமின் சி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி முகத்துல இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸை குறைக்கிறது. ஆன்டி ஏஜிங் எப்படின்னா வயசு ஆக ஆக கொலாஜன் சிந்தசிஸ் வந்து ஸ்கின்ல வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ 60-65 வயசுல ரிங்கிள்ஸ் விழுகுதுன்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விட்டமின் சி போட்டோம்னா இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொலாஜன் சிந்தசிஸ் திருப்பி வரும். ஸோ அந்த ரிங்கிள்ஸும் மறையும். ஆக்சுவலா வந்து ஒரு சாகிங் வரும். விட்டமின் சி சீரம் விட்டமின் சி எடுக்கிறப்ப ட்ரைனிங்ல அடிக்கடி சொல்லுவாங்க, இட் ப்ரிவென்ட்ஸ் தி சாகிங். தட் இஸ் ட்ரூ. அதான் விட்டமின் சியோட ரோலு. அதே மாதிரி பாடியில ஸ்கார் இருந்ததுன்னா விட்டமின் சி வந்து அது குறைச்சி விட்டுரும். சில டிசீஸ்க்கு விட்டமின் சி ஒரு மெயின் தெரப்பி. ஸ்கின் டிசீஸ் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏட்டாபிக் டெர்மடைட்டிஸ், அதே மாதிரி மெலிக்னன்ட் மெலனோமா தோல்ல வரக்கூடிய கேன்சர், பார்பைரியா குட்டேனியா டார்டா, இது கொஞ்சம் காமன் தான். இந்த டிசீஸ், இந்த ஸ்கின் டிசீஸ்க்குலாம் விட்டமின் சி இஸ் த தெரப்பி. ஹெர்பிஸ் ஆஸ்டர், அக்கி, ஹெர்பிஸ் ஆஸ்டர்னால வரக்கூடிய போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூராலஜியான்னு பேரு. அக்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல பெயின் வரும் நரம்புல, அந்த பெயினையும் தடுக்கும். அக்கியும் வர குறைக்கிறதுக்கு விட்டமின் சி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இந்த அளவு விட்டமின் சி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. இதை வந்து எவ்வளவு சார் சாப்பிட, இப்போ எல்லாருக்கும் என்னன்னா ஆம்பேல இருக்கக்கூடிய அசிரோலா செரி பிளஸ் இதை வந்து நார்மல் இண்டிவிஜுவல் டெய்லி ஒரு டேப்லெட் எல்லாரும் சாப்பிடுங்க. இப்ப இந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய 580 பேரும் தயவு செய்து நீங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எல்லாரும் விட்டமின் சி சாப்பிடுங்க. இட் இஸ் சேஃப். நான் 2 சாப்பிட்றேன் பிகாஸ் ஐ நோ த எஃபெக்ட். அப்புறம் உங்க வீட்டுல யாருக்காவது COVID-19 வந்திருக்கு, ரெக்கவர் ஆயிருச்சு அப்படின்னா அவருக்கு 2 கொடுங்க, நீங்களும் 2 சாப்பிடுங்க. உங்க பக்கத்து வீட்டுல கொரோனா வந்திருக்குது, நான் சாப்பிடணுமா சார்? கண்டிப்பா சாப்பிடுங்க, 2 சாப்பிடுங்க. எவ்வளவு நாளைக்குன்னா ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு. நான் நாட் கண்டினியூஸா சாப்பிட சொல்லுவேன். 10 நாள் சாப்பிட்டு அப்புறம் 1 போயிருங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட்ஸ், இது என்ன வித்தியாசம்? எக்ஸ்டெண்டட் ரிலீஸ்னா பொதுவா ஒரு டேப்லெட்டை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா, இப்ப ஏற்கனவே ஆம்பேல வந்து பயோசி வந்திருக்குது, நேச்சுரல் சி வந்திருக்கு, இப்ப விட்டமின் சி வந்திருக்கு. பயோசி நேச்சுரல் சி எல்லாம் இன்ஸ்டன்ட் ரிலீஸ், சாப்பிட்ட உடனே அப்படியே ரிலீஸ் ஆயிரும், அத்தனை மில்லிகிராம். பட் இது வந்து சாப்பிட்ட உடனே ரிலீஸ் ஆகாது, 8 மணி நேரத்துக்கு போகும். நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் உங்கள்கிட்ட சொன்னேன், 100 மில்லிகிராம் போச்சுன்னா 90% அப்சார்ப்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் எனி அக்கௌண்ட் இது வந்து 100-150 மில்லிகிராம் தாண்டி ரிலீஸ் ஆகாது. ஸோ இந்த 400 மில்லிகிராம் 24 மணி நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகி நம்ம பாடியில அப்சார்ப்ஷன் ஆகும். இதுக்காக இந்த டெக்னிக் ஏன் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் போட்டிருக்காங்கன்னா, அப்சார்ப்ஷனை கூட்டுறதுக்காகத்தான், 80-90% அப்சார்ப்ஷன் கூட்டுறதுக்காகத்தான் இதை வந்து எக்ஸ்டெண்டட் ரிலீஸா கொடுத்துருக்காங்க. இப்ப சடன் ரிலீஸா போட்டா அட் அ டைம் 400 மில்லிகிராம் ரிலீஸ் ஆகும். 400 மில்லிகிராம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுல 200 தான் அப்சார்ப் ஆகும். 200 வந்து யூரின் வழியா போயிடும். ஒன்றும் பெரிய கெடுதல்லாம் பண்ணாது, யூரின்ல ஆசச் அப்படியே எக்ஸ்க்ரீட் ஆயிடும். ஸோ அந்த அளவு இது வந்து பெரிய விட்டமின் சி ஜாஸ்தி சாப்பிட்டனால ஒரு டயரியா வரலாம், நாசியா வரலாம், அவ்வளவுதான். ஜிஐடியில ஒரு டிஸ்டர்பன்ஸ், அவ்வளவுதான். அது ஒன்றும் பெரிய மேஜர் இல்லை, அது நிப்பாட்டிட்டா சரியா போயிடும். அதனால பயப்படவே வேணாம். ஹெவி டோஸா சாப்பிட்டுட்டோம், நிறைய சாப்பிட்டுட்டோம்னு. அப்புறம் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு. நான் என்னைய கேட்டா ஒரே வரியில நான் சொல்றேன், எல்லாருமே ஆளுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுங்க. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது ஃப்ரம் நாஸ்ட்ரில் டு பிராங்கைட்டிஸ் வர இருக்கக்கூடிய கொரோனா வர அவ்வளவு பேருமே கண்டிப்பா விட்டமின் சி சாப்பிட்டே ஆகணும். ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்தா 2 மாத்திரை சாப்பிடுங்க. இன்ஃபெக்ஷன் இல்லாம நார்மல் ஹெல்த்தி இண்டிவிஜுவலா இருந்தா 1 மாத்திரை சாப்பிடுங்க விட்டமின் சி. இந்த 400, ஏன்னா இது எக்ஸ்டெண்டட் ரிலீஸ், ஒரு சேஃபானது. உங்க ஆன் எனி அக்கௌண்ட் இந்த 400 மில்லிகிராம்ல இருந்து நமக்கு வந்து யூரின்ல எக்ஸ்கிரீட் ஆகாது, வேஸ்டா போகாது. ஏன்னா இது ஸ்லோவா ரிலீஸ் ஆகுது. தட் இஸ் த மெயின் மெக்கானிசம். பெரிய அட்வான்டேஜ். மார்க்கெட்ல எந்த டேப்லெட்டும், அதாவது மற்ற ட்ரக் எல்லாம் நிறைய வருது, எக்ஸ்டெண்டட் ரிலீஸ், சஸ்டைன்ட் ரிலீஸ் நிறைய இருக்குது, ஸ்லோ ரிலீஸ் நிறைய அந்த மாதிரி எல்லாம் டேப்லெட்ஸ் இருக்குது. பட் விட்டமின்ஸ்ல வந்து இதான் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ், இது ஒண்ணுதான் இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ஆன் எனி அக்கௌண்ட் நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகாது, பாடியில அப்சார்ப்ஷன் நல்லா நடக்கும். அதனாலதான் எல்லாருமே ஹெல்த்தி இண்டிவிஜுவல் ஒரு டேப்லெட்,
ஆல் இது யாருமே அது அடல்ட், நான் சொல்றதெல்லாம் அடல்ட். பீடியாட்டிக் பீப்புளுக்கு கிட்ஸ் சூயபிள் விட்டமின் சியை கொடுங்க, தப்பே கிடையாது. இந்த காலகட்டத்துல நான்லாம் இப்ப 8 to 12 வயசு உள்ளவங்களுக்கு நேச்சுரல் சிஏ கொடுத்துருவேன். அது கீழே இருக்கிறவங்களுக்கு சூயபிள கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி இந்த டேப்லெட் ஹெல்த்தி இண்டிவிஜுவல் எல்லாரும் ஒரு டேப்லெட், இன்ஃபெக்ஷன் இருந்தா 2 டேப்லெட், வீட்டுல கொரோனா இருந்தால் கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடணும். எனக்கு ஒண்ணுமே பண்ணல, நான் தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா சாப்பிடணும். அடுத்த வீட்டுல இருந்தாலும் நீங்க சாப்பிடுங்க, உங்க தெருவுல இருந்தாலும் நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா தெருவே இப்ப பிளாக் பண்றாங்க. இது யாருமே லைட்டா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு சாயந்தரம் வந்த நியூஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரசாங்கமே கைவிட்டுச்சு. 2வது அலை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம எங்களை கைவிட்டு போயிருச்சு அப்படின்னு அரசாங்கமே சொல்லிருச்சு கோர்ட்டுக்கு. சோ இது வந்து ஒரு எச்சரிக்கை தான். எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். COVID-19. சோ நம்ம என்னெல்லாம் சார் சாப்பிடலாம்? கண்டிப்பா வந்து இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, ஜிங்க், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க், புரோட்டீன் சஃபிஷியண்டா நம்ம பாடியில இருக்கணும். இது இருந்தால் கொரோனா வந்தால் கூட மைல்டு சிம்டத்தோட போயிடும். ஸோ அதனாலதான் திருப்பி சொல்றேன், நார்மல் லெவலை விட கூட இருக்கணும் விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க். இப்ப ஒரு கம்பெனிக்காரனே அப்படி மாத்திரையை போட ஆரம்பிச்சிட்டான். நம்ம இதுல எல்லாமே இருக்குது, நிறைய இம்யூன் பூஸ்டர்ஸ் இருக்கு. இதை எல்லாருமே சாப்பிடுங்க. இம்யூன் பூஸ்டர் வசாக்கா இருக்கு, எக்னீஷியா இருக்கு, புரோட்டீன் இருக்கு, டெய்லி இருக்குது. அனதர் திங், ஒரு பெரிய பெக்குலியாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆம்பேல விட்டமின் சி செரி பிளஸ் இந்த இருக்குது. இது இப்ப செரி பிளஸ். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஜின்சன் செரி பிளஸ் பாத்திருக்கீங்களா? அதுலயும் செரி இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா டெய்லியில 1 ஆஃப் த பைட்டோ நியூட்ரியன் அசிரோலா செரி. அடுத்து பாத்தீங்கன்னா அயன், இதுவும் செரி அயன் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பயோட்டின், வாட்டர் சால்யூபிள் விட்டமின் சொன்னேன்ல, இதுவும் செரி, பயோட்டின் செரி பிளஸ். ஸோ கிட்டத்தட்ட 3, 2, 5 பொருள் வந்து செரி மிக்ஸ்டு. இல்ல விட்டமின் சி எல்லாம் செரி பிளஸ் தான் 400 மில்லிகிராம் இருக்கு. டோன்ட் திங்க் ஐ எம் மார்க்கெட்டிங் நினைச்சிடாதீங்க. இது அவ்வளவு அட்வான்டேஜ் உள்ளது. மார்க்கெட்ல எதுவுமே இதுக்கு ஈக்குவல் கிடையாது. இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் கிடையாது. 400 மில்லிகிராம் வந்திருக்கு. உங்களுக்கு தேவையான தாராளமா 2 சாப்பிடுங்க. ஒரு ஷார்ட் பீரியட் சாப்பிட்டுட்டு ஒரு டேப்லெட்டுக்கு மாறிங்க. ஆல் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் irrespective ஆஃப் ஒரு சாதாரண நேசல் கன்ஜெஷன், ரைனைட்டிஸ்ல ஆரம்பிச்சு காஃப், சரியா லோயர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வரை, ஈவன் கொரோனா கூட நீங்க கூடவே கொடுக்கலாம். கொரோனா இருக்கிற பேஷண்ட் தாராளமா 1 கிராம் 2 கிராம்ஸ் வரை போங்க. சரி, மேக்சிமம் எவ்வளவு கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா 2 கிராம்ஸ் வரை கொடுக்கலாம். 2 கிராம்ஸ்க்கு மேல போனா தான் சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கிராம்ஸ் அலவுடு, அவ்வளவுதான். 2000 மில்லிகிராம் அது வரை அலவுடு. ஸோ நம்ம டேப்லெட் வந்து 400 மில்லிகிராம். ஸோ இது எல்லாருமே சாப்பிடலாம். நமக்கு டெய்லி ரிக்குவயர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க கனெக்ட் பண்ண வேணாம். அது வந்து நம்ம பாடியில தேவையானது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டல் பாடி பூல் வந்து சேச்சுரேட் ஆகணும்னா நம்ம கூடவே சாப்பிடணும். இப்ப நான் 400 மில்லிகிராம் காலையில சாப்பிட்றேன்னா 100 மில்லிகிராம் ஒரு 4 மணி நேரத்துல டிசால்வ் ஆகும். ஸோ என்னுடைய பூல் வந்து அப்படி ஃபுல்லப் ஆயிடும். அடுத்த ஒரு 4 மணி நேரத்துல இன்னொரு 100 மில்லிகிராம். ஸோ என்னுடைய டோட்டல் பாடி பூல் வந்து ஃபுல்லா சேச்சுரேட் ஆகி அப்படியே இருக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 24 ஹவர்ஸ் எனக்கு வந்து விட்டமின் சி கண்டென்ட் என் பாடி ஃபுல்ல இருக்கும். அது எப்பப்ப தேவையோ இதாகும். ஸோ இந்த விட்டமின் சி இருந்தா தான் நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம், இம்யூன் செல்ஸ் வந்து ப்ராலிஃபரேட் ஆகும். அது எஸ்பெஷலி WBC, வெள்ளை அணுக்கள். ஸோ இது ப்ராலிஃபரேட் ஆகணும். இது நிறைய வேணும். இப்போ நம்ம இந்தியால வந்து சைனா பார்டர்ல வந்து சைனா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான்னா உடனே பார்டர்ல கொண்ட சோல்ஜர்ஸை குவிக்கிறாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி தான் நம்ம வந்து விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க், புரோட்டீன் இதெல்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய இம்யூன் செல்ஸை வந்து ஃபைட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி இதை நிப்பாட்டணும். ஸோ ஐ தேங்க் எவ்ரிபடி. டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் ஏதோ சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ எம் ரெடி டு ஆன்சர் எனி கொஸ்டின். ஸோ தேங்க் யூ வெரி மச். ஐ தேங்க் ஹோல் ஆம்பே டீம், மிஸ்டர் ஜெரால்ட், மிஸ்டர் பிரவீன் குமார், எல்லாருமே, ஆல் ஆம்பே பீப்புள். அனதர் ஒன் திங் நான் சொல்றேன். இப்போ நான் இன்னைக்கு வந்து கோவிட் இதை பத்தி கொஞ்சம் தான் பேசியிருக்கேன். இந்த மாசம் கடைசியில வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த். அப்போ நான் ஒரு வீடியோ கிளிப்பிங் வித் ஸ்லைடோட உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ஹெல்த், எங்கெங்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல எங்கெங்க இந்த சப்ளிமெண்ட் ஆக்ட் பண்ணுது, எங்கெங்க இது இம்பார்ட்டண்டா தேவைப்படுது அப்படிங்கிறத நான் அடுத்த லெக்சர், இந்த மாசம் கடைசியில இன்னொரு செஷன் இருக்குது, அந்த செஷனுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இன்னைக்கு கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆம்பே டீம், தேங்க்யூ சார்.
Thank you so much, sir. It was a in detail explanation. நம்மளுக்காக தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் சி ஆன் அன் எக்ஸ்பர்ட் டாக் வந்துட்டு இன் டீட்டெயிலா இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வைட்டமின் சி செரி பிளஸ் அண்ட் அந்த எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், டெய்லி ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ, அண்ட் அந்த எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் வந்துட்டு எப்படி அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் டயட்ரி யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கிட்டு ஒரு சூப்பர்ப் ஃபார்முலேஷன் நம்ம இன்ஸ்டன்டா நம்ம லான்ச் பண்ணிருக்கிறோம். அதுவும் ரைட் டைம் இந்த செகண்ட் உங்களுக்கு வேவ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி அக்ராஸ் த குளோப், அக்ராஸ் இந்தியா. அண்ட் டாக்டர் கிளியரா சொன்னாரு, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு இன்னைக்கு கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க இட் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் இன் அ கரண்ட் ப்ரிவேலிங் சுச்சுவேஷன்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வைட்டமின் சி இன் டீட்டெயிலா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சோ மச் டாக்டர். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே இப்ப நீங்க சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு லிங்க் வந்து நான் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். லைக் வைட்டமின் சியோட ஒரு கம்ப்ளீட் டிஜிட்டல் லீஃப்லெட்கான லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி அதற்கான ஒரு வீடியோ பத்தி சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோவும் இப்போ நான் உங்களுக்காக காமிக்க போறேன். அதற்கான லிங்க்கும் உங்களுக்கு நான் இப்போ அனுப்புறேன். பிளீஸ் ப்ரொமோட் இட் பிக். இப்போ எல்லாருக்குமே அந்த லிங்க் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்துட்டு அந்த லிங்கை வந்துட்டு நான் கிளிக் பண்றேன். ஓகே, நான் லிங்கை நான் ஏற்கனவே சென்ட் பண்ணிட்டேன், திருப்பியும் சென்ட் பண்றேன். ஐ எம் சென்டிங் இட் டு எவ்ரிபடி. இதுதான் அந்த லிங்க். இப்போ அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணனா உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ண போறேன், ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறேன். 1 minute. ஓகே, ஸோ இப்போ லிங்கை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஒரு டிஜிட்டல் லீஃப்லெட்டா உங்க மொபைல்லையும் சரி ஆஸ் வெல் அஸ் உங்களோட லேப்டாப் சிஸ்டம்லயுமே நீங்க ஓபன் பண்ணலாம். ஃபுல் பேஜுக்கு வந்துட்டு உங்களுக்கு மொபைல்ல ஓபன் ஆகும். ஈவன் உங்களோட டெஸ்க்டாப் லேப்டாப்லயுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் பேஜுக்கு ஓபன் ஆகும். ஜஸ்ட் லைக் லீஃப்லெட் வந்து நீங்க திருப்பலாம். இதுலயே கிளியரா போட்டுக்கோம் பாருங்க, இட் இஸ் அ ஸ்பெஷல் அப்ரூவல் ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் டயட்ரி யூஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த நேச்சுரல் சி வந்து பாத்தீங்கன்னா FSSAI ஃபுட் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா படி கொடுத்திருந்தோம். இப்போ நம்மளோட நியூட்ரலைட் வைட்டமின் சி செரி பிளஸ் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் வந்துட்டு FSDUன்னு சொல்லிட்டு ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் டயட்ரி யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல் ஃபார் வீக்கெண்ட் இம்யூனிட்டி கொடுத்திருக்கிறோம். ஸோ வி கேன் ஏபிள் டு சி நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதற்கான இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. அண்ட் அ ஸ்மால் வீடியோ இங்க கொடுத்துருக்காங்க, வாட் ஹேப்பன்ஸ் அந்த வீக்கெண்ட் இம்யூனிட்டி இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்துட்டு வை இஸ் வைட்டமின் சி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. டாக்டர் இன் டீட்டெயிலா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு எதற்காக வைட்டமின் சி தேவைன்னு சொல்லிட்டு. அதற்கான அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் எதற்காக நியூட்ரலைட் வைட்டமின் சி செரி பிளஸ் அதற்கான இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்திருக்கிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம டாக்டர் வந்துட்டு ஹைலைட் பண்ண அந்த வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலி 3 வீடியோ இருக்கு இந்த லீஃப்லெட்ல. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துடலாம். The story of vitamin C starts from the 18th century when sailors would suffer from scurvy as a result of vitamin C deficiency. In 1956, in Hawaii, Carl Reinbold, a pioneer in nutrition, started studying the acerola cherry, one of the richest known natural sources of vitamin C. Nutrilite Vitamin C Cherry Plus is produced under the highest standards consistent with Nutrilite's seed to supplement philosophy. Nutrilite Vitamin C Cherry Plus originates from the seedlings of 5 carefully selected varieties of acerola cherries. Only after growing for a year and a half in the nursery and then another 2 years in the orchard will the trees begin to bear fruit. Harvesting takes place when the fruit is green before it fully ripens. That is when vitamin C content is highest. The harvest is transferred to our concentration facilities located right on the farm. The cherries are washed, extracted and dried, minimizing the loss of vitamin C and phytonutrients using gentle techniques like reverse osmosis. After these processes, Nutrilite Vitamin C Cherry Plus is completed with a mixture of 2 sources, natural acerola cherry extract and purified ascorbic acid.
This is to deliver the amount found to be beneficial. With seed to supplement traceability, we track and monitor the entire process, from nursery to orchard, to concentration, to finished product. The tablet from Neutralite Vitamin C Cherry Plus releases vitamin C slowly and steadily for 8 hours, which improves nutrient utilization, formulated with extended release technology for all-day immune support. Neutralite Vitamin C Cherry Plus. ஓகே, ஸோ இப்போ இந்த லிங்க்லேயே வந்து பாத்தீங்கன்னா இன் டீடைல் அபவுட் வைட்டமின் சி செரி பிளஸ் கொடுத்துருக்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்துட்டு இன்னொரு வீடியோவும் பார்த்துடலாம். This is Jerry. Jerry has a weak immune system. He catches cold all the time. That's because he may not be having adequate vitamin C in his diet. Don't be like Jerry, who has a weakened immunity. Add Neutralite Vitamin C Cherry Plus to your diet every day. Made with Acerola cherries, one of nature's most concentrated sources of vitamin C, cultivated in our certified organic farm in Brazil, provides 8 hours of slow, steady release of vitamin C, formulated with extended release technology for all-day immunity support. Okay, so in detail பார்த்தோம். Now we will get into the Q&A part. டாக்டர்ஸ் நிறைய சார் பிரவீன் சார் ஒரு சின்ன ஒரு 1 மினிட் நான் ஒரு விஷயம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். 100% ப்ளீஸ் ஸ்டார்டிங் क्वेश्चन ஆன்சர் நான் இத சொல்ல விரும்புறேன். எஸ் சார் ரிகார்டிங் கோவிட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அதனால சொல்றேன். பொதுவா தொற்று வியாதி அப்படி இப்ப நம்ம கொரோனாவே எடுத்துக்கோம். தொற்று வியாதின்னு வந்தாலே 4 விஷயங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நான் அதுல வந்து எபிடெமியாலஜிஸ்டா ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால இதை சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை வந்து தடுக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, சசெப்டிபிள் ஹோஸ்ட், யாரெல்லாம் இதுல பாதிக்கப்படுவாங்க. நம்பர் 3, ஸ்பெசிபிக் டிஃபென்சஸ், அதாவது இம்யூனிட்டி, ஸ்பெசிபிக் டிஃபென்சஸ். நம்பர் 4 பாத்தீங்கன்னா இம்யூனைசிங் ஏஜென்ட்ஸ், அதாவது வேக்சினேஷன். இந்த 4 தான் முக்கியம் எந்த தொற்று வியாதியா இருந்தாலும் சரி. இப்ப வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை தடுத்தா தான் தொற்று வியாதியை ஒழிக்கவே முடியும். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், இப்ப டெங்கு வந்து நம்ம ஒழிக்கல, கொசுவை ஒழிக்கல, ஆனா மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை தடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை தடுக்கணும்னா எல்லாரும் ஃபேஸ் மாஸ்க், சோசியல் டிஸ்டன்சிங், வாஷிங் ஹேண்ட்ஸ், ஸ்டீம் இன்ஹலேஷன் ஆச்சு. இது 4யுமே எல்லாருமே பண்ணுங்க. திஸ் இஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை தடுக்கணும்னா இதுதான் வழி, வேற வழியே கிடையாது. சசெப்டிபிள் ஹோஸ்ட் ஏற்கனவே சொல்லியாச்சு, ஆல் ஏஜ்டு பீப்புள், இம்யூனிட்டி எல்லாம் சொல்லியாச்சு, வீக்கெண்ட் பீப்புள், கோமார்பிடிட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாருமே. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் டிஃபென்ஸ், இம்யூனிட்டி தான் மேஜர். இப்ப எல்லாருடைய இம்யூனிட்டியும் சஃபிஷியண்டா ஸ்ட்ராங்கா இருக்கா, அதை நீங்க தான் பார்த்துக்கிடணும். அதுக்கு நம்மளுடைய சாப்பாடு போதுமா, பத்தவே பத்தாது, கண்டிப்பா சப்ளிமெண்ட் சாப்பிட்டு தான் ஆகணும். நம்பர் 4 வந்து வேக்சினேஷன். வேக்சினேஷன் யாரா இருந்தாலும் எல்லாரும் இந்த கூட்டத்தில் இருக்க 500 பேருமே தயவு செய்து கோவிஷீல்டோ கோவேக்சினோ தடுப்பூசியை போட்டுருங்க, 2 டோஸை போட்டுருங்க. இது யோசனையே பண்ண வேண்டாம். டயபிட்டிஸ் இருந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் சரி, பைபாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, தாராளமா இந்த தடுப்பூசி போடலாம். இது போட்டு, ஏன்னா போட்டு 2 வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரம்பிக்குது. ஸோ இது போட்டா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் லெஸ், அவ்வளவுதான். அதுக்காக திருப்பி வராதுன்னு அர்த்தம் கிடையாது, காம்ப்ளிகேஷன்ஸ் லெஸ். அதனால இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை நம்ம தடுக்கணும், இம்யூனிட்டியை நமக்கு கூட்டணும்னா வேக்சினேஷன் நம்ம போடணும். இது வந்து நீங்க உங்க ஃபேமிலி டாக்டரை கேட்டுக்கிடுங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை தடுக்கணும்னா எல்லாரும் அதை கடைப்பிடிக்கணும். அதை ஏன்னா நான் கேரளா போயிருந்தேன், எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ஃபாலோவிங் தட். உண்மையிலே கேரளா மாஸ்க் போடலைன்னா நமக்கே கேவலமா இருக்கு, அப்படி இருக்கு. சசெப்டிபிள் ஹோஸ்ட் நமக்கு தான் தெரியணும் யார் யாருக்கு எப்படி வரும்னு. ஒரு டயபெட்டிக்கா கண்டிப்பா வரலாம், ஈஸியா வந்துடும். டயபெட்டிக் ஹார்ட் அட்டாக் பேஷண்டா கண்டிப்பா வரும். ஸோ அந்த மாதிரி சசெப்டிபிள் ஹோஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி சஃபிஷியண்டா சப்ளிமெண்ட் சாப்பிடணும். விட்டமின் சி, விட்டமின் டி, நான் திருப்பி சொல்றேன். ஜிங்கு, புரோட்டீனு, நம்ம இதில் இருக்கக்கூடிய வசாக்கா, இதெல்லாம் சாப்பிடுங்க. இம்யூனிட்டி நல்லாவே கூடும். துளசி நிறைய இருக்கு. ஸோ இம்யூனிட்டியை கூட்டுருங்க. அடுத்து வேக்சினேஷன் வந்தாச்சு. இந்த 4மே இப்போ அவைலபிள். ஸோ இதை சேஃப் கார்ட் பண்ணுங்க.
ஏன்னா இந்த நியூஸை கேட்கிறப்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பாதிக்கிறப்ப எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஸோ அதனால நான் ஐ வாண்ட் டு கன்வே திஸ் மெசேஜ் டு ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இப்போ நம்ம Q&A பார்ட் வந்துட்டு பார்த்துடலாம். நிறைய பேர் அவங்களோட கேள்விகளை கேட்டிருக்காங்க. எஸ், ஸோ நான் திருப்பி டிஜிட்டல் லீஃப்லெட்கான லிங்க் வந்து உங்களுக்கு நான் திருப்பி சென்ட் பண்ணிருக்கிறேன். ஓகே, சோ வைட்டமின் சி செரி பிளஸ் வந்து 12-year-old கிட்டுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க டாக்டர். இப்போ வைட்டமின் சி செரி பிளஸ் நம்ம 18 years and above சொல்லிட்டு இருக்கிறோம் as per FSDU, பட் from டாக்டர் 12 years and above கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. வேண்டாம் தேவையில்லை. 12 yearsக்கு நேச்சுரல் CA கொடுத்தா போதும். அத கொடுக்கலாம். அத நம்ம டெய்லில இருக்கக்கூடிய வேண்டாம். ஓகே டாக்டர், செரி பிளஸ் வேண்டாம். சோ கோவிட் வேக்சினேஷன் எடுத்துக்கிறாங்க, எடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன சப்ளிமெண்ட் ஒரு வாட்டி சொன்னா நல்லா இருக்கும்னு கேட்டிருக்காங்க டாக்டர். கோவிட் வேக்சினேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கோவிட் வந்திருக்கா? இல்ல, அத பத்தி போடல. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா கோவிட் வேக்சினேஷன் வந்து போட்டாச்சு. ஒரு போட்டதுக்கு அப்புறம் என்ன எடுக்கலாம்? புரோட்டீன் நம்பர் 1, நம்பர் 2 டெய்லி, நம்பர் 3 விட்டமின் சி செரி பிளஸ், நம்பர் 4 ஒமேகா, நம்பர் 5 துளசி, நம்பர் 6 சயவனப்பிராஷ். சயவனப்பிராஷ் இது அம்லா. ஸோ அதையும் சாப்பிடணும். அதை நான் சொல்லல, அதையும் சேர்க்கலாம். இன்னும் சேர்க்கலாம். இன்னும் வசாக்கா நம்பர் 6. இது அவ்வளவுமே சாப்பிடலாம். எல்லாம் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அடுத்த சப்ளிமெண்ட்டுக்கு போயிடணும். வசாக்கா சாப்பிடணும். அப்புறம் வேணா எக்னீஷியா போகலாம், துளசி போடலாம், கார்லிக் கூட சாப்பிடலாம், அஸ்வகந்தா சாப்பிடலாம். ஆனா புரோட்டீன் டெய்லி, விட்டமின் சி இஸ் அ மஸ்ட், பிளஸ் ஒமேகா. ஓகே, டயபெட்டிக் இண்டிவிஜுவல்னா கண்டிப்பா ஒமேகா சாப்பிடணும். ஓகே, சோ டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கும் we can refer this, right sir? Yes sir, sure. Yes டாக்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 86-year-old வந்துட்டு அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன சப்ளிமெண்ட்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கேன்சர் இருக்குன்னு சொல்றாங்க. 86-year-old ஃபீமேல். அவங்க என்னென்ன சப்ளிமெண்ட் சஜஸ்ட் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க டாக்டர். 86 years அவங்க முதல்ல நல்லா சாப்பிட்றாங்களான்னு பாருங்க. அப்பிடைட் எப்படின்னு பார்த்துட்டு புரோட்டீன் கொடுங்க, டெய்லி கொடுங்க. விட்டமின் சி செரி பிளஸ் கொடுங்க. கேன்சர் இருக்கிறதுனால கொஞ்சம் டோசஸ் எல்லாம் கூடத்தான் கொடுக்கணும். விட்டமின் சி செரி பிளஸ் 2 கொடுக்கலாம். அதே மாதிரி துளசி கொடுக்கலாம், வசாக்கா கொடுக்கலாம். தென் விட்டமின் சி, வசாக்கா, துளசி கொடுக்கலாம். ஈவன் எக்னீஷியா கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஒமேகாவும் கொடுக்கலாம். அது பார்த்துட்டு கொடுக்கணும். வேற கோமார்பிடிட்டிஸ் எது இருந்தா ஒமேகாவும் சேர்த்து கொடுக்கலாம். சோ இது கேன்சர் பேஷண்ட் கொஞ்சம் டோஸ் கூட கொடுக்கணும், அவ்வளவுதான். தேங்க்யூ டாக்டர். சோ இப்போ அல்சர், அசிடிட்டி இருக்கிறவங்க வந்துட்டு வைட்டமின் சி எப்படி எடுக்கலாம்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க டாக்டர். என்ன சார்? அல்சர், அசிடிட்டி. அது நிறைய பேருக்கு அந்த டவுட் வருது. ஏன்னா இது அஸ்கார்பிக் ஆசிட், இதுவும் ஆசிட், நம்ம அல்சருக்கும் ஆசிட்னால வருது. பட் இந்த ஆசிட் வந்து வீக், நம்ம பாடியில இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட். ஸோ சாப்பிட்ட பிறகு தாராளமா சாப்பிடலாம் சார், ஒன்றும் தப்பே கிடையாது. அவங்களுக்கு அதனால அல்சர் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது. எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட வேண்டாம். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் நல்ல ஃபுல் மீல்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்டா ஒண்ணுமே வராது. ஸோ ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கலாம். கரெக்டா டாக்டர்? ஆமா, எடுத்துக்கலாம். அனதர் திங் நான் ஒன்று சொல்ல, நல்ல வேலை கேள்வி கேட்டீங்க. விட்டமின் சி செரி பிளஸ் தயவு செய்து யாருமே கிரஷ் பண்ணாதீங்க, அதை வந்து சீவ் பண்ணாதீங்க. ஏன்னா அது எக்ஸ்டெண்டட் ரிலீஸ். இப்போ ஒரு கேள்வி கூட வந்திருக்கு, எக்ஸ்டெண்டட் ரிலீஸுக்கு என்ன சார், இன்ஸ்டன்ட் ரிலீஸுக்கு என்ன வித்தியாசம்னு. எக்ஸ்டெண்டட் ரிலீஸ்னா ஸ்லோவா ரிலீஸ் ஆகும். 400 மில்லிகிராம் 24 மணி நேரத்துல ரிலீஸ் ஆகும். இன்ஸ்டன்ட் ரிலீஸ்னா இதே இது இன்ஸ்டன்ட் ரிலீஸ்னா வித்தின் 1 hour 2 hours 400 மில்லிகிராம் ரிலீஸ் ஆயிடும் 3 hours. அதான் இன்ஸ்டன்ட். ஸ்லோவா ரிலீஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 hours 100 மில்லிகிராம், அடுத்த ஒரு 4 hours இன்னொரு 100 மில்லிகிராம், அடுத்த ஒரு இப்படி ஸ்லோவா ரிலீஸ் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்னேன், 100 மில்லிகிராம் ரிலீஸ் ஆனா அப்சார்ப்ஷன் 90%. ஸோ நம்ம பாடியில நல்ல அப்சார்ப்ஷன் உண்டாகும். அதனாலதான் இந்த டெக்னிக்கை அவங்க போட்டிருக்கலாம் ஒருவேளை கம்பெனி, ஐ டோன்ட் நோ. ஸோ எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் வந்து மாத்திரைகள் நிறைய இருக்குது. இது ஒன்றும் புதுசுல, மாத்திரைகள் நிறைய இருக்கு. எக்ஸ்டெண்டட் ரிலீஸ்,
சஸ்டைன்ட் ரிலீஸ், ஸ்லோ ரிலீஸ், நிறைய ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்டெண்ட் ரிலீஸ் வந்து ஒரு டைமை வந்து நல்லா கவர் பண்ணும். அட் தி சேம் டைம் ஒரு சப்ளிமெண்டோட சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. ஆன் எனி அக்கௌண்ட் சடனா ரிலீஸ் ஆகுது. இப்போ நீங்க கிரஷ் பண்ணி வாயில போட்டீங்கன்னா 400 மில்லிகிராம் உள்ள வந்துடும். சியூ பண்ணீங்கன்னா அது கம்ப்ளீட்டா 400 மில்லிகிராம் ரிலீஸ் ஆயிரும். ஆனா இது சியூ பண்ணா நல்லா புளிப்பா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ப்புன்னு இருக்கிறவங்க தயவுசெய்து ஒரு 5 நிமிஷம் சியூ பண்ணிட்டு அப்புறம் முழுங்கிருங்க. தட் இஸ் த பெஸ்ட் வே. ரைட். ஓகே ஓகே டாக்டர். சோ இப்போ என்ன டவுட்னா, இப்போ லைக் மவுத் அல்சர் இருக்கிறவங்களுக்கு வேணா சூ பண்ணிட்டு எடுக்கலாம். மத்தபடி வந்து 5 மினிட்ஸ் தான். ஏன்னா ஓரல் கேவிட்டில அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு ஸ்லோ ரிலீஸ் ஆகும். பட் ஆனா நார்மலா வந்துட்டு சூ பண்ணாம எடுக்கிறது தான் பெஸ்ட். அப்பதான் வந்து எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் பண்ண கூடாது, கிரஷ் பண்ணவும் கூடாது. ஓகே, அப்படியே வந்து சால்வ் பண்ணனும். கரெக்ட்டா? ஆமா ஆமா. Thank you டாக்டர். Thank you டாக்டர். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கெரட்டின் வந்துட்டு 1.05 இருக்குது. சோ அவங்களுக்கு கொடுக்கலாமா அந்த கிரியேட்டினின் இருந்தா, நான் ஏற்கனவே சொன்னேன், கிட்னில ப்ராப்ளம் இருந்தா விட்டமின் சி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்க. தேவை இருந்தா மாத்திரம் கொடுங்க. மற்றபடி இந்த நம்ம சிந்தட்டிக் விட்டமின் சி கொடுக்க கூடாது. ஒரே வரியில சொல்லிடுறேன். நம்ம சப்ளிமெண்ட் தாராளமா கொடுக்கலாம். நெசசரியா இருக்கப்ப 1 டேப்லெட் ஆர் 2 டேப்லெட்ஸ் கொடுங்க. ஓகே டாக்டர். எனி ரீனல் ப்ராப்ளம் ரெஸ்ட்ரிக்ட் த டோசேஜ் ஆஃப் விட்டமின் சி. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு அலர்ஜி வந்துட்டு வராது. ஓகே டாக்டர், சாரி. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு அலர்ஜி வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ கண்டிப்பா அதுக்கு வந்துட்டு ஒரு ரிலீஃப் வந்து த்ரூ வைட்டமின் சி கிடைக்கல டாக்டர்? கண்டிப்பா. அலர்ஜி இருக்கிறவங்க இக்னீஷியா அண்ட் விட்டமின் சியை சாப்பிடுங்க. இக்னீஷியா சாப்பிட்ற பீரியட்ல இந்த விட்டமின் சி சேர்த்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் விட்டமின் சி ஒன்னோடியா ஆக்கிருங்க. இந்த இக்னீஷியா சாப்பிட்ற நேரத்துல 1 பிடி ஒரு நாளைக்கு 2 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டேப்லெட்டா மாத்திருங்க. கம்ப்ளீட்டா இதாயிடும். ஆல்வேஸ் இக்னீஷியாவோட விட்டமின் சி சேர்த்து தான் சாப்பிடணும். ஓகே. சோ இப்போ வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப ஃபெட்டிக்கா சோர்வா இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. சோ அதற்கு என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் வைட்டமின் சி ரெகுலரா எடுத்துக்கலாமா? வேக்சினேஷன் போட்டா உடம்பு வலி இருக்கும், காய்ச்சல் இருக்கும், சில நேரம் உடம்பு வலி, ரொம்ப ஃபெட்டிகபிலிட்டி வரத்தான் செய்யும். எனக்கே வந்தது. நான் 2 நாள் கஷ்டப்பட்டேன். பட் இது வந்தா அது கெடுதல்னு யாரும் நினைக்காதீங்க. இட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? ஃபெட்டிகபிலிட்டி, உடம்பு வலி, இதெல்லாம் காய்ச்சல்லாம் வந்ததுன்னா தட் வேக்சினேஷன் இஸ் ஒர்க்கிங் ஆன் யுவர் இம்யூன் சிஸ்டம். யுவர் இம்யூன் சிஸ்டம் இஸ் ரெஸ்பாண்டிங் டு த வேக்சினேஷன். அதான் அர்த்தம். வேக்சினுக்கு உங்க இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் டிபிடி இன்ஜெக்ஷன் போட்டா குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரும். அதே மாதிரி தான் கோவிட் வேக்சின் போட்டோம்னா நமக்கு உடம்பு வலி வரும், காய்ச்சல் வரும். இது ஒரு பெரிய விஷயமா யாரும் பார்க்காதீங்க. இட் ஷுட் பி டாலரேட்டட். இது ஒரு 2 days தான் இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். நானும் அதே மாதிரி என்கவுண்டர் பண்ணேன். பட் ஜஸ்ட் ஒரு பாராசிட்டமால் டேப்லெட் சாப்பிடுங்க. ரைட். கமிங் டு சப்ளிமெண்ட்ஸ், உங்களால என்னென்ன சப்ளிமெண்ட் சாப்பிட முடியுமோ எல்லாம் சாப்பிடலாம். புரோட்டீன் கண்டிப்பா சாப்பிடணும், டெய்லி சாப்பிடணும், விட்டமின் சி சாப்பிடணும், ஓல்டு பீப்புள்னா ஒமேகா சாப்பிடணும். அது பேசிக்கா எல்லாமே சாப்பிடலாம். வசாக்கா ஒரு கோட் சாப்பிட்டு நிப்பாட்டிக்கிடுங்க. தேங்க்யூ டாக்டர். லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் டாக்டர். ஆஸ்துமா பேஷண்ட்க்கு கொடுக்கலாமான்னு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ரைட், வெரி குட். நான் மறந்துட்டேன் சார். கண்டிப்பா விட்டமின் சி தாராளமா ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் கொடுக்கலாம். அந்த அக்யூட் சிம்டம்ஸ் ஆஸ்துமா முடிகிற வரை ஒரு நாளைக்கு 2 விட்டமின் சி செரி பிளஸ் கொடுத்துட்டு புரோட்டீன் கொடுக்கணும், விட்டமின் சி கொடுக்கணும், எக்னீஷியா கொடுக்கணும். அந்த சிவியாரிட்டி டியூரேஷன் ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு நல்லா குறையும். பிராங்கோ டைலட்டேஷன் நல்லாவே வரும். விட்டமின் சி நல்லாவே கொடுக்கலாம் ஆஸ்துமா பேஷண்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரைனைட்டிஸ்ல இருந்து, நேசல் கன்ஜெக்ஷன்ல இருந்து, ஆஸ்மால இருந்து, சிஓபிடில இருந்து, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ல இருந்து, கோவிட்-19 வரை எல்லாத்துக்குமே தாராளமா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு 2 மாத்திரை கொடுக்கலாம். ஒரு ஷார்ட் பீரியட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 OD ஒரு நாளைக்கு 1 மாத்திரையா மாத்தலாம். தாராளமா கொடுக்கலாம். ஆனா புரோட்டீன் கொடுக்கணும். தேங்க்யூ டாக்டர். இப்போ வைட்டமின் சி லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் தி டே. வைட்டமின் சி ட்ரைகிளிசரைட் லெவல்ஸை கம்மி பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஸ்பெசிபிக்கா கிடையாது. எல்டிஎல் தான். எல்டிஎல் ஆக்சிடேஷனை இது பிரிவென்ட் பண்ணும். சோ அதற்கு நம்மளுக்கு சால்மன் ஒமேகா 3 will be the right option. Yes. Thank you so much டாக்டர். So thank you so much. வைட்டமின் சி செரி பிளஸ் பத்தி இன் டீடைலா நம்ம டாக்டர் கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் டாக்டர். ஏன்னா நெக்ஸ்ட் செஷனும் நீங்க சொல்லிருக்கீங்க, அதையும் நம்ம இதே மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமா ப்ரோமோட் பண்ணிட்டு we will get the maximum turnout and ரெகுலரா நடக்கக்கூடிய மார்க்கெட்டிங் செஷன்ஸ்க்கான லிங்க்கும் உங்க எல்லாருக்கும் நான் சென்ட் பண்றேன். ப்ளீஸ் ப்ரோமோட் இட் பிக். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் டாக்டர் அண்ட் தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் ஜாயினிங் இன். வரும் சார், இந்த மாசம் கடைசியில ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் அது ஹெலன் மேடம் சொல்லிருக்காங்க. நான் தான் ஐ அம் பிஸி, அதனால கொஞ்சம் டேட் தள்ளி போகுது. கண்டிப்பா ஏற்கனவே அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஐ வில் ப்ரிப்பேர் தி ஸ்லைட்ஸ் அண்ட் வீடியோ அது பண்ணேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ so much. So thank you everyone for joining in. Have a great evening ahead. திருப்பி நாளைக்கு இன்னொரு செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ டாக்டர்.